சரி, பவர் லிஃப்டிங்னு ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எங்கடா ஸ்டேட்டில் போயிட்டு 1976 ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு வின் பண்ணுறேன். நான் ஸ்டேட்டு நான் ஃபஸ்ட் பிளேஸ். அதுக்காக தான் நான் மக்களுக்கான தேடலில் மதிவானன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கூட ஐயா நல்லக்கண் ஐயா அவர்கள் தான் இதை வெளியிட்டார். தவிர்க்க முடியாத துரதிருஷ்டவசமாக ஆனது ஒரு விஷயம்தான் இது. இந்த மாதிரி குழந்தை நல்லா அழகாக எல்லாம் இருக்குது, 2 கால் மட்டும் வளைஞ்ச மாதிரி இருக்குது, 2 பாதம் மூடி வளைஞ்சிருக்குது அப்படின்னு. மற்றபடி எல்லாம் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்குது, அதனால இந்த காலை சரி பண்ணிடலாம், பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து என்னை அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டது மட்டும் இல்லை, அந்த ஆம்புலன்ஸ்லேயே எனக்கு ஒரு டிரைவர் இருந்தார். அவர் வந்து நீ எப்போ போகணும்னு சொல்லுமா, அந்த டைமில் நான் வண்டி வந்ததுன்னா உன்னை ஏற்றுன்னு போய் விட்றேன்னு சொல்லி அந்த டிரைவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பைசா எந்த வகையிலும் இல்லாமல் இப்போ கடன் வாங்கியாவது கையில் கொடுத்துருவார். பைசாவை கொடுத்துட்டு இவர் வேலைக்கு போயிடுவார். சரி, நானும் புரிஞ்சுக்கிட்டு இவர் வேலைக்கு போனால் தானே எனக்கு சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவரை விட்டுருவேன். தெரியா இவர் எக்ஸசைஸு அது இதுன்னு இவர் அது நான் அதை மட்டும் போய் 2 வருஷமா எத்தனையோ பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு பின்னாடி யார் இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தா, செயல் அப்படின்ற ஒரு ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டி, அங்கே வந்த ஒரு ட்ரைனிங் எடுத்த ஒரு ஸ்பீக்கர். அவர் யாருன்னா மிஸ்டர் ஹரி பாலாஜி. பிகாஸ் அந்த கிரெடிட் வந்து அவருக்கு தான் போகும். ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், நான் எவ்வளோ பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன், எங்கள் அம்மாவை நான் ஒரு வீடியோ எடுக்கல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். அவங்க அம்மாவுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 4 months கேன்சர் வந்துட்டு, அவங்களால த்ரோட் கேன்சர் வந்துட்டு அவங்களால பேசவே முடியாமல் போயிருக்கு. ஸோ அப்போ அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு, நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தா நம்ம அப்பா அம்மாவோட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குமே, ஒரு வாய்ஸ் இருக்குமேன்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். அப்போ எனக்கு அங்கே ஒரு பெல் அடிச்சுது. நம்ம பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ பேரை கெஸ்ட்டை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம ஏன் ஒரு பாட்காஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தோணுன ஐடியா தான் இது. இன்றைக்கி நம்ம சிவா மதிவாணனோட பாட்காஸ்ட் சேனலில் இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் வேறு யாரும் இல்லை, என்னோட அப்பா அம்மா தான் என் கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம்பா. வணக்கம், மகிழ்ச்சி. ஸோ எனக்கு வந்து நிறைய விஷயம் நான் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். தோ நமக்குள்ளே சில விஷயம் கருத்து வேறுபாடும் இருந்திருக்கு, ஃபிலசபிக்கல் டிஸ்அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கருத்து வேறுபாடும் இருந்திருக்கு. பட் ஸ்டில் அந்த ரூட்டை என்றைக்குமே நான் மறந்ததில்லை. வேறு வந்து இருக்கு, அதை விட நான் இன்னும் எப்படி வளர்ந்து போக முடியுன்றது தான் என்னோட இப்போது ஒரு ஜேர்னியாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து நான் உங்களை பற்றி சொல்கிறத விட நீங்கள் நிறைய சாதனை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நிறைய சாதனை பண்ணியிருக்கீங்க, அவங்க நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்களே ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னன்னு சொல்கிறதுன்னா, முதல்ல என்னுடைய ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டு கேரியர்லேருந்து நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். எந்த வயசில்? 1973 1973 ஆரம்பித்தது. அதாவது சும்மா ஒரு உடற்பயிற்சின்னு சொல்லி ஆரம்பித்தது. எனக்கு அப்போ தாஸ்ன்னு தான் ஒருத்தர் இந்த டபுள் பார்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதில் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி என்னென்னா, அந்த விளையாட்டுக்கு போகிறதுக்கு காரணமே ஒரு கடுமையான ஒரு உழைப்பு. ரப்பர் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு சாரியன் ரப்பர் கோன்னு சொல்லி இப்போ நம்ம கோவர்த் நகரில் இருந்துச்சு. அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு மாதம் 75 ரூபாய் சம்பளம். நான் சொல்கிறது 1972. உங்களுக்கு வயசு வந்து என்ன, 1954 பிறந்தது, 20 வயசு. அந்த டைமில் தான் அந்த போய் அந்த சாரியன் ரப்பர் இதில் போய் போனது. அந்த சாரி ரப்பர் கம்பில் அந்த ப்ரெஸ்ஸு சொல்லுவாங்க, டபுள் ப்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அது மோல்டிங், அந்த பேக்கேஜ் அது போடுறது, ரப்பர் மோல்டிங் அதெல்லாம் அதை இடிக்கிறது. அது போட்டு 2 பக்கமும் பெரிய ப்ரெஸ்ஸில் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் போட்டு அடிப்போம், டைட் பண்ணுவோம். அப்போ அந்த ப்ரெஸ்ஸு டைட் ஆகி உள்ளகிற அந்த ஜாபு வந்து வெல்கனைஸ் ஆகும். ஒரு டைம் கொடுத்து வெல்கனைஸ் திருப்பி லூஸ் பண்ணுறதுக்கு பண்ணுவோம். பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து வெல்கனைஸ் ஆகிருக்கும், எடுத்து அதை பண்ணுவோம். இந்த உடம்பு ஆக்டிவ் இதில் வந்து 2 ஷோல்டரும் பார்க்குறதுக்கு ஒரு இதுவான மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணுன்ற போல் ஒரு உடம்புகளுக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் எங்கள் மக்கள் ரொம்ப கடுமையாக 7 பேரோட பிறந்த நான் தான் பெரியவன். அதில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவ்வளோ கடுமையான உணவு, நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க பெரியவன்ற முறையில். அந்த இதில் பார்த்தா அந்த எக்ஸசைஸை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த 73 அந்த பாருக்கெல்லாம் போனால் தாஸ்ன்னு ஒரு குரு, அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. இந்த இடைப்பட்ட இதில் வந்து இந்த வேலையும் செய்கிறேன் போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் அந்த கட் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, பாலிடெக்னிக்கில் பிடிசி ப்ரீ டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சுட்டு அது இதுவாக ஆகிடுது. அது என்ன சொன்னால் ஒரு 1 இயர்லேயே
முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறதுக்குள்ளே நான் வெளியே வந்துட்டேன். இந்த வேலைக்கெல்லாம் போயின்னுக்கிறேன். அதுக்குள்ளே பண்ணலான்னு பார்த்தா பண்ண முடியல. இதுக்கு போயிட்டேன். 75 அப்ரெண்டிஸ் கிடச்சிச்சு. அந்த 75 அப்ரெண்டிஸ் கிடைக்கும்போது இதே எக்ஸசைஸு விஜயந்தா இன்ஸ்டியூட்டில் செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த பாரில் செஞ்சு செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ ஜோயல் பக்தவச்சலம் எங்கள் குரு, அவர் தான் வந்து மோட்டிவேட் பண்ணுறார். நீங்கள் உங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன செய்யலாம் இது பண்ணும்போது, சரி பவர் லிஃப்டிங்னு ஒரு கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எங்கடா ஸ்டேட்டில் இட்டுன்னு போயிட்டு 1976 76 நான் போய் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு வின் பண்ணுறேன். நான் போகும்போது ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ப்ளேஸு அந்த மாதிரி அளவுக்கு நான் வின் பண்ணுறேன். உடனே லூதியானாவுக்கு என்னை வந்து 76 எண்டில் அது நடக்குது. 77 நான் லூதியானா போகிறேன். அங்கே போயிட்டு 4th ப்ளேஸ் தான் வர முடிஞ்சுது இந்தியா லெவலில். தென் 79 அகெயின் இந்தியாவுக்கு செலக்ட் ஆகி இதில் டெல்லியில் நடந்தது. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் அதிகம், அதை தாண்டி போயிடுது. 5th ப்ளேஸ் தாண்டி போயிடுது. இந்த 4th ப்ளேஸும் போது எங்களுடைய பிஜே ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து 3rd ப்ளேஸ் வராரு. நான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் 4th ப்ளேஸ் வரேன். ஃபஸ்ட் ப்ளேஸில் இவர் இருக்கார், யார், நம்ம சுப்ரதத்தான்னு சொல்லி, அவர் தான் பவர் இந்தியன் ஃபெடரேஷனுடைய செக்ரட்டரி. அவர் தான் பிற்காலத்தில் செக்ரட்டரி ஆகிறாரு. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு வராரு அங்கே. இதில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கேரியர் தொடர்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணின்னு இருக்கிறதுல சரியான, அதாவது எக்கச்சக்கமான டயட்டு, இந்த டயட்டுக்காக செலவு போகிறது வர்றது. அப்ரெண்டிஸு இங்கே 75 ரூபா சம்பளம் வாங்கி இந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு வெளியே வந்து இந்த அப்ரெண்டிஸ் போகும்போது, இந்த அப்ரெண்டிஸில் ஸ்டைப்பண்டே 70 ருபீஸ் தான். ஃபஸ்ட் இயர் 70, செகண்ட் இயர் 80, தேர்ட் இயர் 90. இந்த ஸ்டைப்பண்டில் இதில் தான் நம்ம 3 வருஷம் முடிக்கிறோம். அது எங்கள் அப்பா உள்ளே வேலை செஞ்சது ஒன்று, நான் அப்ரெண்டிஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் கேரியரில் இருந்தனால எனக்கு அந்த அப்ரெண்டிஸும் கிடச்சிது. இது முடித்த உடனே 79 அந்த 78 எண்டு 79 எனக்கு கேஷுவல் அப்பாயின்மெண்ட் கொடுத்து 80 கன்ஃபார்ம் ஆகிறேன் ஃபேக்ட்ரியில். அப்படின்ட்டு ஒரு நல்ல ஃபேக்ட்ரி, அது ஒரு பெரிய வாய்ப்பு HVF ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரியில் கிடச்சதுனால அதில் போய் ஜாயின் ஆகிறேன். அந்த ஜாயின் பண்ண அந்த விஷயத்துலேருந்து ஸ்போர்ட்ஸில் அது ஒரு பவர் லிஃப்டிங்கில் ஒரு வெறித்தனமான ஒரு ஸ்டேட்டு போகிறேன். இங்கே ஸ்டேட்டுக்கும் போவேன். அதே இடத்துல அப்படியே எல்லா இடத்துலையும் நடந்துன்னு இருக்கும்போது நம்ம எங்களுடைய ஜோயல் பக்தவச்சலத்தில் அந்த குருவுடைய இதில் தான் நம்ம செய்ய முடிஞ்சது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 83, 81 எங்கள் சிஸ்டர் மேரேஜ். அது முடிஞ்ச உடனே 82, 83 இது எங்கள் இந்த அம்மாவை நான் இது நடுவில் எனக்கு 2 கண்ணாக இருந்தது. எனக்கு என்னென்னா, விளையாட்டு ஒரு பக்கம்னா என்னுடைய மக்கள் மத்தியில் சர்வீஸ் பண்ணக்கூடிய பப்ளிக்கு, அவர்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணக்கூடிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய, அப்போ தான் மக்கள் மறுமலர்ச்சி மன்றம்னு சொல்லி பம்மலில் இருந்தது. என்னுடைய நண்பர் ஃபேக்ட்ரியில் அறிமுகமான ரவி அவர்கள் தான் கூட இருந்து அவர் என்னை அழைச்சின்னு போய் வரும்போது, நான்லாம் சின்னது வயதுலேருந்தே ஒரு பாடகர் ஆகணும், சிறந்த ஒரு பேச்சாளர் ஆகணுன்ற ஒரு எய்ம்லாம் இருந்ததுனால அந்த எய்மில் இதை பாட்டெலாம் கொஞ்சம் பாடுறதுக்கு பார்த்துட்டு என்னை கூட்டின்னு போய் அங்கே தெருப்பாடல்கள் மாதிரி தான் 4 மக்கள் மத்தியில் பாடுறது, அப்புறம் வந்து நாடகம் நடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கும் போது ரொம்ப சிறப்பான பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு 11 ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை கூலி அதிகமாக கேட்டதுக்காக அவங்கள வந்து எரித்து கொண்டுடுறாங்க. அந்த இதை சித்தரித்து பெல்ச்சின்னு ஒரு நாடகத்தை நாங்கள் ரொம்ப எல்லா இடத்துலையும் போட்டோம். கன்னிப்புத்தூர், பெரியபாளையம், பெண்ணாகரம், செங்கல்பட்டு, கிட்டத்தட்ட போகாத இடம் கிடையாது. ஒரு 50-60 இடத்துக்கு மேலே நாங்கள், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அது 100 இடமா கூட இருக்கலாம், எல்லா இடத்துலையும் நாடகம் போட்டு எல்லாரையுமே இந்த மக்களுக்காக வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி எல்லாரையுமே, அரசியல்வாதியிலிருந்து அதிகார வர்க்கத்திலேருந்து எல்லாரையுமே நாங்கள் வந்து அதை சொல்லி காமிச்சோம். இந்த மாதிரி பண்ணுறாங்க, மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு. இந்த பாடினுக்கு போகும்போது வரும்போது நான் பம்மலுக்கும் இதுக்கும் இந்த பக்கம் போயின்னு வந்துருக்கும்போது இடையில் சிறு என்ன சொல்கிறதுன்னா ஒருதலை காதல் மாதிரி எண்ணங்கள் இருந்தாலும் கூட சின்னதாக இப்போ அப்படி இப்படின்னு அங்கங்கே இப்போ மனசுக்குள்ளே படிக்கிற காலங்கள்லேருந்து சின்னதாக இருந்தது. அது வந்து அவர்களுக்கு தெரியாது, நாம் மனசுக்குள்ளே எல்லாருக்கும் தோன்ற தான் இயல்பு. அது என்ன சொல்கிறது, வயது ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க, அது அந்த பருவகால அந்த ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க.
அதுவாக இருக்கலாம், இல்லை மனசுக்குள்ளே ஒரு ஏக்கமாக இருக்கலாம், நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா பாட்டிக்கிட்டே வளர்ந்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு வரைக்கும் பாட்டிக்கிட்டே இருந்துட்டு திருப்பி 16 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அந்த படிக்கிற அந்த எஸ்எல்சி முடிக்கிற வரைக்கும் பாட்டிக்கிட்டே படித்தவன் நான். அதனால் ரொம்ப அந்த கஷ்டத்தில் அந்த பாட்டி வந்து இது எதுக்கு நாங்கள் அந்த இதை சொல்ல வரேன்னா, அவங்க கஷ்டப்பட்டதையும் நேராக பார்த்துருக்குறேன். ₹1 கூலிக்கு போய் வயலில் களை எடுக்கிறதுக்கு போவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ₹1. முதல்ல 75 காசில் நான் பார்த்தேன் அவங்கள. அப்புறம் ₹1 அந்த கூலி அவங்களுக்கு. அப்புறம் வேர்க்கல்ல அந்த இது பண்ணுறதுக்கு ₹1, நாற்று நடுறது, இது எல்லாத்துக்கும் அந்த கூலி அவங்களுக்கு ₹1. இவங்களோட நானும் சேர்ந்து களை எடுக்க போயிருக்கிறேன் அந்த படிக்கிற காலத்தில். அந்த லீவு நேரங்களில் போவேன். அப்போ இந்த தூர் வாடுறதுக்கு அப்பவும் அந்த கூலி பண்ணுறது ₹1. இந்த விவசாயம் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கும்போது அவர்களை வந்து இந்த படுற கஷ்டம், எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு ₹10 மாதானம் வருமானு எதிர்பார்த்துன்னு வைப்போம். ₹10 இதோ வருது அதோ வருதுன்னு போய் அங்கே போய் காத்துட்டு வருவாங்க பாட்டி. ரொம்ப ஏக்கமாக இருக்கும். அது வந்துடுச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் அந்த அம்மாவுக்கு, பாட்டிக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை எஸ்எல்சி அந்த ஊரில் 23 பேர் எக்ஸாம் எழுதணும். கல்லம்மா நகர்னு சொல்லிட்டு அந்த ஊரில் மொத்தம் அந்த ஏரியாவிலேருந்து 23 பேர் எழுதுனதில் நான் ஒரே ஒரு ஆள் தான் எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். அப்போது அங்கே அதுவும் அல்ஜிப்ரா மேத்ஸ் எடுத்து பாஸ் பண்ண ஆள். அப்போது இது பாஸ் பண்ணிவிட்டு பாலிடெக்னிக் வரேன். ஊரில் படித்ததுக்கும் இந்த இங்கிலீஷ் நாலேஜுக்கும் எனக்கு செட் பண்ணாததுனால எனக்கு வந்து அது என்ன ஆகிடுச்சு, அவங்க எனக்கு நான் ஃபிசிக்ஸ் இதுலேயும் மேத்ஸ்லேயும் தான் இது இங்கிலீஷ்லேயும் போச்சு. மேத்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டுக்கிறேன். இந்த திருப்பி இங்கிலீஷ் பாஸ் ஆகிடுச்சு, திருப்பி ஃபிசிக்ஸ் மட்டும் போச்சு. அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முடியாமல் அப்பண்டிஸ் வந்துச்சு. அப்புறம் இந்த எக்ஸசைஸ் போனதுனால அந்த படிக்கிற எண்ணங்கள் வந்து குறைவாயிடுச்சு. அந்த மோட்டிவேஷன். ஏன்னா எப்போவுமே நல்ல எக்ஸசைஸ் நல்ல சாப்பிடுவோம் செய்வோம், அதுக்கப்புறம் நான் ஒன்றா தூக்கம் தான் வரும், எடுத்து வாசிக்கவே முடியாது. இது ரொம்ப காலத்துக்கு என்ன சொல்கிறது மற்ற அனுபவங்களில். ஆனால் அதே நேரத்தில் நான் இந்த விஷயத்தை விடலை. பாட்டு நாடகம் பண்ணுறது, கலை தொடர்பான விஷயங்களை வந்து போகிறது, ஒரு நிமிஷம் இல்லாமல் ஓடினே எங்கே வேணாலும் பஸ்ஸு எங்கே எத்தனை மணியாக இருந்தாலும் நைட்டில் போகிறது வர்றது, இந்த வேலையை எல்லாம் பண்ணுவோம். இந்த எல்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த ஃபேக்ட்ரியில் அப்ரண்டிஸ் அந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் எங்கள் நண்பர் மூலமாக இவ்வளோ இந்த அம்மாவை இந்த நேரத்தில் இவங்களை வந்து எல்லாம் மனசுக்குள்ளே இருந்து எல்லாம் பண்ணோட இவங்களை வந்து பஸ்ஸில் தான் பார்த்தேன். பார்த்த உடனே ஒரே ஒரு நாள் தான் பார்த்துட்டோம். இவங்க கூட வந்த உறவினர்கள் மத்தியில் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை இருந்தது. அது பார்த்தா இவங்களுடைய கடைசி தங்கச்சி. அது வந்து பக்கத்தில் இந்த சீட் வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்ததுனால அதுக்கிட்ட கேட்க முடிஞ்சது. பாப்பா உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டோன்னா திருவள்ளூர்னு சொல்லிட்டாங்க. திருவள்ளூரில் எந்த இடம்ன்றது கூட சரியாக சொல்லலை. திருவள்ளூரில் ஈக்காடுன்னு சொன்ன மாதிரி தான் அவளுக்கு தெரியுது. சின்ன ஈக்காடா பெரிய ஈக்காடான்னு நமக்கு தெரியாது. அவ்வளோதான் கேட்டு நான் இறங்கிட்டோம். அவ்வளோ நமக்கு தெரியாது. இவங்களை பார்த்ததோடு சரி, இவங்க அந்த ஓரத்தில் அங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், அவ்வளோதான். இறங்கிட்டோம். வீட்டில் போய் அப்புறம் பார்த்தா நான் எங்கள் நண்பர் ஒருத்தர் அங்கேருந்து வர்றார், திருவள்ளூர்லேருந்து, நந்தன் சொல்லிட்டு. அவர்கிட்ட விசாரித்தேன். இந்த மாதிரி என்னங்க இந்த அம்மா இந்த மாதிரி பார்த்தவர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்லேயும் திருமணம் பண்ணுறதுக்காக யோசிச்சுருக்கிறாங்க, ஏன்னா அட்ரஸை விசாரிக்க முடியுமான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னார் பேர் சொன்னேன். இது மாதிரி அவர் பேரை அவங்க அப்பா பேரை கேட்டு வச்சுன்னு நான் விசாரித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனவர், அவங்க இது மாதிரி சின்ன ஏக்காடில் இருக்காங்க, இது மாதிரி இருக்காங்க, போகிறாங்க வராங்க, அவன் இவ்வளோதான்ப்பா, நான் வந்து அப்புறம் இதுலேருந்து இல்லை நீ வந்து எதுவும் என்னை வந்து இது பண்ணக்கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டு விட்டார். அந்த அட்ரஸை மட்டும் வச்சு காதில் வாங்கிட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் எங்கள் சித்தப்பா எல்லாரையும் ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து ஒரு இதுக்கே வேன் எடுத்துக்கின்னு பொண்ணு பார்க்க போயிட்டாங்க. எல்லாருமே கும்பலாக போய் போனால் அந்த சின்ன காட்டில் அந்த கவுடி ஹைஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே இவங்க வீடு இருந்தது. பார்த்தா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. வந்தவொடனே சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. ரொம்ப பார்த்துட்டு எல்லாம் பண்ணவொடனே 82ல் இது மாதிரி இந்த ப்ராசஸ் நடக்குது. 83ல் அப்போ தான் அவங்க எஸ்எல்சி முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு இருக்கிற நேரம் அது. அப்புறம் அந்த நேரத்தில் நம்ம எங்கள் அப்பாலாம் வந்து சொன்னாங்க 83 ஏப்ரல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருமணம் வந்து நான் இந்த கலைத்துறையில் இருக்கிறதுனால, இயக்கத்தில் இருக்கிறதுனால நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா காலம் சென்ற ஆணைமுத்து அவர்கள் தான், அவர் தலைமையில் எங்களுடைய அண்ணன்
செங்கை சிவம் எம்எல்ஏ இருந்தவர், அவருடைய முன்னிலையில் பரமேஸ்வரன் சொல்லிட்டு இந்த மக்கள் மறுமலர்ச்சி மன்றத்தை நடத்தியிருந்தவர், அவர் ரவி அப்புறம் இன்னும் தோழர்கள்லாம் சேர்ந்து, கிண்டி ரவின்னு சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்முடைய விஜயந்தா மணமகள் மன்றம் ஹெச்எப் இன்ஸ்டியூட் ஃபேக்டரியுடைய சம்மந்தமான இன்ஸ்டியூட்டில் 83 அந்த திருமணம் அங்கே ரொம்ப எளிமையாக எல்லாரும் கும்பலாக வந்து நின்னாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து திருமணம் கோலம் கொண்ட தோழர் வாழியவே மணமக்கள் வாழியவேன்னு ஒரு பாடலை பாடி, இந்த ஒரு சின்ன டேப் மாதிரி தட்டி பாடி கும்பலாக பாடிட்டு ஒரு 5-6 பேர் சேர்ந்து பாடினாங்க. ஐயாவே ஆணைமுத்து தாலி எடுத்து கொடுத்தாரு, நான் கட்டினேன். சீர்திருத்த கல்யாணம் நடந்தது சிறப்பாக. அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு காலை சிற்றுண்டியை கொடுத்து அவ்வளோதோடு முடிஞ்சிடுச்சு. மத்தியானம் எதுவும் ஒன்றும் இல்லை. அந்த கல்யாண செலவே பார்த்திங்கன்னா ஒன்றுமே அப்படி தான் எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு எளிமையாக நடந்தது. ஆனால் என் அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். அப்பாவுக்கு என்னென்னா அந்த இது பெரிய இந்த சடங்கு செய்கிறது போகிறதெல்லாம், அவர் ஒரு திகாவில் இருந்தவர் திமுகவில் இருந்தவராக இருந்தாலும் கூட இந்த இது வந்து ஒரு என்ன கல்யாணம் வந்து ரொம்ப இதுவாக ஒரு இவருடைய இதுக்கு இப்போ நடந்துச்சுன்ற மாதிரி கூட இருந்தவங்களாம் சொல்ல அவருக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் அவர் அந்த மனப்போக்கம் ஏற்றுக்கொண்டார். நேரம் அம்மா எல்லாம் ஒன்றும் அம்மா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. எல்லாம் பண்ணி எல்லாம் ஆயிடுச்சு. 83 கல்யாணம் ஆகுது. 83 அந்த எக்ஸசைஸ் தொடர்ந்தே இருக்குது இல்லையா. 84 திருப்பி ஆகேன் நான் வந்து முதல் ஸ்ட்ராங்மேன் அப்படின்னு பட்டம் வாங்குகிறேன். 84 ஸ்ட்ராங்மேன் வாங்குகிறேன். அப்போ வலுத்தூக்கும் சங்கத்தில், அதாவது பவர் லிஃப்டிங், ஆங்கிலத்தில் பவர் லிஃப்டிங் சொல்லுவாங்க, தமிழில் வந்து வலு தூக்குதல்னு சொல்லுவாங்க. எப்படி வெயிட் லிஃப்டிங்கில் வந்து பளு தூக்குதல், வெயிட் லிஃப்டிங் பளு தூக்குதல், பவர் லிஃப்டிங்கில் வந்து வலு தூக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது பிரகாரம் வலு தூக்குதலில் ஸ்ட்ராங்மேன் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால் கேட்டகரி பிரிப்பாங்க. 52 கிலோ, 56 கிலோ, 60 கிலோ, 67 கிலோ, 75 கிலோ, இப்படி போகும். 82 கிலோ, 90, 100, அதற்கு மேலும் அப்படின்ற மாதிரி பிரிச்சுடுவாங்க. 10 கிளாஸ் பிரிச்சுடுவாங்க வச்சுங்களேன். அந்த கிளாஸில் எல்லோரும் செய்வாங்க. இப்போ ஹெச்எப்லேருந்து போய் டீம் செய்து சவுத் ஜோன் செலக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஜோனும் வரும். இதிலேருந்து ஜபல்பூர், இச்சாப்பூர், இதில் எல்லா இடத்துலையுமே 41 இராணுவ தளவாட தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த தொழிற்சாலைகளிலிருந்து எல்லா இடத்துல இருந்தும் ஜோனாக சவுத் ஜோன், வெஸ்ட் ஜோன், ஈஸ்ட் ஜோன், நார்த் ஜோன், சென்ட்ரல் ஜோன், 5 ஜோனும் வரும். இந்த 5 ஜோனில் யார் அந்த யார் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுன்னு முதல்ல ஃபஸ்ட்டு வருது பார்ப்பாங்க. அப்புறம் சாம்பியன்ஷிப் எடுப்பாங்க. அதில் வந்து இந்த 10 பிளேஸ் வந்துடும். நான் அதில் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். நான் இப்போ 56 கிலோவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். 56 கிலோவில் ஃபஸ்ட்டு அடிக்கிறேன். பார்த்தா எல்லோரும் செய்கிறாங்க, 100 கிலோ வரைக்கும் செய்கிறான். ஆனால் இந்த ஆவரேஜ் எடுப்பாங்க. அந்த இதில் இந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது 56 கிலோவில் செஞ்சவன் நான் கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு 450 கிலோ டோட்டல் செஞ்சுருந்தா, அடுத்தது 460, 450, 425 தான் செஞ்சுருக்கிறான். இல்லை 500 செஞ்சாலும் இந்த 450 வந்து ஆவரேஜில் வந்து நம்பர் 1 வந்துடும். அதாவது பர்சன்டேஜில் ஸ்ட்ராங் மேன் அப்படின்ற டைட்டில் கொடுக்குற அளவுக்கு வந்துடும். இதுபோல் 84, 85, 86, 87, 88 ஹெச்எஃப்பில் ஆரம்பித்த அந்த விஜயந்த் ஆடிட்டோரியத்தில் ஆரம்பித்த அந்த ஸ்ட்ராங் மேன், அதிலிருந்து 88 நம்முடைய இதில் கல்கட்டாவில் நடந்த, இதில் கான்பூர் நடந்த லாஸ்ட் இது நடக்கிற வரைக்கும் 5 தடவையும் நான் தொடர்ந்து ஸ்ட்ராங் மேன் அடிச்சிருக்கிறேன். அப்போ அந்த ஸ்ட்ராங் மேனில் பார்த்திங்கன்னா அங்கே ஆர்டினன்ஸ்லாம் என்ன போனீங்கன்னா ஒரு ஆனர் தான் அது. அந்த விதத்தில் நம்ம ஏன் இதை தொடர்ந்து வெறித்தனமாக செய்கிறேன்னு சொன்னால், இதில் மூலமாக வந்து ஏதாவது பதவி உயர்வுகளோ அதன் மூலமாக பொருளாதார உயர்வோ வருமோ அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, ஒரு வருஷம் ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆமாம், எனக்கு அதுக்கு எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றது, ஏன்னா ஒரு பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஒரு வருஷம் ஜெயிக்கிறதே கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்க ஃபிட்னஸ், இது ஒபிசிட்டிலாம் எவ்வளோ அதிகமாகிட்டு இருக்குன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். ஒரு வருஷம் அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறதே அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்க இடத்துல 5 வருஷம் உங்களால் எப்படி அந்த ஸ்ட்ராங் மேன் டைட்டிலை வின் பண்ண முடியுது? அதுக்கு என்ன டயட் எடுக்கணும், அதுக்கு எப்படி நீங்கள் ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் வந்து அந்த டைட்டில் உங்களால் வின் பண்ண முடியுது? அது ரொம்ப சொன்னால் அது ரொம்ப அதுக்கு எல்லா வகையிலையும் பேஸ் வந்து அம்மா வந்து என்னை வந்து அப் டு மேரேஜ் வரைக்கும் என்னை ஃபீட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய உணவு, அவங்களுடைய என்ன சொல்கிறது அரவணைப்பு, அந்த நான் வந்து ஃபேக்ட்ரிக்கு வேலை செய்யறதுனால அதில் இருந்த வருமானம்,
அது வந்து நமக்கு வந்து பொருளாதார இதில் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் எல்லாமே. அதுக்கு நான் எடுத்த உணவுகளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வீட்டில் இருந்திருந்தால் கூட எனக்கு கண்டிப்பாக காலையில் அந்த நேரத்தில் ஒரு பச்சை பச்சை ஊற வச்ச மூக்கடலை, நாட்டுக்கோழி முட்டை, பச்சை முட்டைங்க, பால் இதில் சாப்பிட்றது, ஊற்றி சாப்பிட்றது. அப்புறம் வந்து சரியான காலையில் வந்து அந்த சத்து மாவு கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்து அந்த கஞ்சி, அப்புறம் இந்த பூரி இந்த அதுக்குண்டான என்னென்ன சத்து காலையில் கொடுக்குறது. அப்புறம் மதியானம் வந்து சாப்பாடை வந்து கேன்டீனில் என்ன சாப்பிட விடுறதே இல்லை, எல்லாமே வந்து ஃபேக்ட்ரிக்கே அமைச்சர் பண்ணுறதுன்னு. இது எப்படி இது கண்டினியூ ஆச்சுன்னா, திருமணம் ஆனதுக்கப்புறமும் எங்கள் வீட்டம்மா அதே வீட்டில் எங்கள் அம்மாவோட இருந்திருக்கும் போது அந்த சாப்பாடை வந்து கரெக்டாக கேட்டு வந்துடும். இது என்னென்னா ஒரு வில் பவர்னு சொல்லலாம். எல்லோரும் சொல்லுவான், அங்கே நார்த்தில் போய் அடிக்கும்போது சொல்லுவான், நீங்கள்லாம் எப்படி என்ன சாப்பிட்றீங்கண்ணா. நாங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லுவோம், தமாஷ் சொல்லுவார், டீ குடிச்சு தாங்க செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நாங்கள் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம். இப்படி இருப்பான் ஒவ்வொருத்தனும் 80 கிலோ 100 கிலோ. அவனால் கூட அந்த ஒரு 225 கிலோ 200 கிலோ அப்படி அசக்க முடியாது தரையிலேருந்து. ஆனால் நான் 225 kg ஈஸியாக தூக்கி நிறுத்திடுவேன். மேலே தூக்கி நிறுத்தி டெட் லிஃப்ட்னு சொல்லி நிறுத்தி நிமிந்துடுவேன். எப்படி தூக்குறீங்க நீங்கள் அப்படின்னு. அது என்ன, தொடர் பயிற்சி, ரெகுலர் பயிற்சி, ரெகுலரான உணவு பழக்க வழக்கங்கள், கண்ட்ரோல், லைஃப் எந்த இது மோட்டிவேஷன் ஃபுல்லாக அதுலேயே இருக்கும். வெறித்தனமாக அதாவதுனா மனசுக்குள்ளே அதை வின் பண்ணுவோன்னு இருந்துனே இருக்கும். இந்த 83 84க்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு இது ஆனதுக்கப்புறம் 84க்கு அப்புறம் நாங்கள் தனியாக வீடு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டம்மா இவங்க ரொம்ப கேர்னால் எனக்காக நான் என்ன சொல்கிறேனோ அது செய்வாங்க. இதை செஞ்சு வச்சிருவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் இதுக்காக எவ்வளோ கடன் வாங்கினோம் போனாலும் ஃபீட்பேக் நான் துணிச்சலாக பண்ணினே இருப்பேன். அதை நிறைய கடன் இது செய்கிறது இதுதான். ஏன்னா நான் 4 பேர் சாப்பாடு ஒரே ஆள் சாப்பிட்டா, 3 பேர் சாப்பாடு ஒரே ஆள் சாப்பிட்டா அந்த அதுதான் வந்து எக்கச்சக்கமான இது. ஆனால் கூட இவங்க அதை பற்றி நான் தான் ஃபீட்பேக் கொடுத்துனே பண்ணிடுறேன்னே, எதையும் தொய்வு இல்லாமல் கொடுக்குறேன்னே. இவங்க என்ன ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கும் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஆனால் பெருசாக எதுவும் பண்ணலை, ரொம்ப பெருசாக சாதிக்க முடியாது. ஆனால் இதுதான் ஓடின்னு இருந்தது லைஃப்பில். அப்படி பண்ணும்போது 5 தடவை ஸ்ட்ராங் பண்ணி அடிச்சாச்சு. இந்த இடையில் நேஷ்னல் ரெஃப்ரிக்கு 2 வந்தது 1987. அதுக்கப்புறம் நேஷ்னல் ரெஃப்ரி கிரேடு 1 வந்தது. இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரி வாங்குகிற நேரத்தில் தான் அங்கேயும் சில பாலிடிக்ஸ் அதுவும் பண்ணுற நேரத்தில் என்னாச்சு, அது வேறு யாருக்கும் கொடுக்கணும்னு போகும்போது அந்த இன்டர்நேஷ்னல் ரெஃப்ரி கட்டாச்சு. இந்த பண்ணும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போது காலைல கரெக்டாக பார்த்திங்கன்னா டயட்டு 2 பூரி இருக்கும், 2 முட்டை இருக்கும், ஒரு மாவு கஞ்சி இருக்கும். அந்த காலையில் இதுக்கு முன்னாடி முட்டை பச்சை பாலில் குடிச்சு அந்த முட்டை சாப்பிட்டு இருப்பேன். இதெல்லாம் இருக்கும். இப்போ எல்லாமே சொல்லுவாங்க, இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கினேன், இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, பவுடர் பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும் எங்களுக்கு. என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணுகிறாங்க, இது வந்து ஹெல்த் வைஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ஏஜ் வைஸ் அவங்களுக்கு ரொம்ப இதுவாகிடும் சொல்லி. இப்போ எனக்கு வந்து இப்போது 71 முடிஞ்சிச்சு, 71 முடிஞ்சு போகிற இன்றைக்கும் அந்த நிற்குதுன்னு சொன்னால் அந்த நேச்சுரான எக்ஸசைஸு, அந்த உணவு பழக்க வழக்கம், அதுதான் வந்து இன்றைக்கி அந்த பேஸ் தான் நிற்கிறது. இப்போ எனக்கு வந்து என்னென்னா, நேச்சுரல் டயட் சாப்பிட்டு தான் நீங்கள் 5 டைம்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்ட்ராங் மேன் டைட்டில் வின் பண்ணிங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சப்ளிமெண்ட் இல்லாமல் யாராலையும் பக்காவாக பாடியை பில்ட் பண்ணவே முடியல. ரொம்ப லிமிட்டடான பீப்புள் தான் நேச்சுரல் டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நேச்சுரல் டயட்டில் அந்த அளவுக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸும் கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனை பற்றி விட்டுருவோம். ஆனால் நீங்கள் அந்த டைமில் நேச்சுரல் டயட் சாப்பிட்டு தான் 5 டைம்ஸும் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிங்க. ஸோ என்னெல்லாம் நேச்சுரல் டயட் சாப்பிட்டீங்க? முக்கியமாக சின்ன வயசுலேருந்தே மீனே சாப்பிடாத ஆள் நான். அதே நேரத்தில் வெறும் அந்த முட்டை மட்டும்தான் சாப்பிட்ருவேன். கறி கூட அதை சொல்கிற ஆட்டுக்கறின்னு சொல்கிற கூட எப்போது வாரத்துக்கு ஒரு தடவை எப்போது தான் கிடைக்கும்னு சாப்பிடுது. நான் இந்த எக்ஸசைஸ் பண்ண காலத்து ஆனதுக்கப்புறம் மீனும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. குறிப்பாக மாட்டுக்கறி சாப்பிட மாட்டேன். ஆனால் மாட்டு வால் சூப்பு எல்லாம் கிடைக்கிறதுனால வால் மட்டும் வாங்கி சூப்பு வச்சு, அந்த சூப்பு இன்றைக்கி போட்டு செஞ்சாங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் சாப்பிட்டோம், அடுத்த நாள் காலையில் சாப்பிடும், திருப்பி அடுத்த நாள் ஈவினிங் சாப்பிடும், அவ்வளோதான். அதோட தூக்கி போட்டுறது. சில பேர் அதையும் செஞ்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. இதை செய்ய வைக்கிறதுக்கு இவங்களுக்கு பழக்கமே இல்லாத இவங்கள, எங்கள் வீட்டம்மாவை இதை செய்யின்னு சொன்னப்போ எனக்காக இந்த 3 பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். 84 நான் ஸ்ட்ராங் 84 ஸ்ட்ராங் பண்ண வாங்கினாலும்
83லேருந்து இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க 84ல் எங்கள் பெரிய மகன் பிறந்தாச்சு. இது அப் டு 88 வரைக்கும். 88ல் எங்கள் கடைசி நடுவில் மகன் ஒன்று, 86ல், 88ல் எங்கள் சின்ன மகன் இதான் நம்ம சிவராமன். முதல்ல சிவகுமார், சித்ரா, சிவராமன். ஆனால் அன்பாக எப்போவுமே லெனின் கூப்பிட்டு மூத்தவர் இது பண்ணுறதுனால அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வால் சூப்பை ரெகுலராக தொடர்ந்து அது ஃபினிஷ் ஆகும், அடுத்த நாள் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். வாங்கிட்டு கொடுத்து செஞ்சுனே இருப்பாங்க. இந்த 3 பிள்ளைங்களையும் இவங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிற வேலை, இதே நேரத்தில் இந்த வேலைகளில் இந்த இந்த சூப்பையும் வச்சு கொடுக்குறது. அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர்றதில் என்னன்னா எப்போவுமே ஃபேக்ட்ரி ஒர்க்கு, இந்த எக்ஸசைஸு எப்போவுமே ஒரு ஹீட், ஒரு ஹாட்டாகவே இருப்பேன் நான். ஹாட்னா திடீர்னு எதனா வந்தால் கூட ஒரு கோவம், ஒரு டென்ஷன் ஏதாவது ஒன்று. இந்த டென்ஷன் எல்லாத்தையும் பொறுத்துக்குன்னு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பொறுமைசாலின்னு சொன்னால் அந்த பொறுமை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து ஃபேமிலியை நல்லபடியாக கொண்டு வந்துருக்குது. அது இப்போ அப்புறம் தான் என்ன நாளடைவு தான் அந்த உணர்ந்தேன் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி. ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணதில் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து அடித்ததில், நேஷ்னல் லெவலில் போனதில், எல்லாம் பாப்புலர் ஆனதில், ஃபேக்ட்ரி ஃபுல்லாக எங்களை கௌரவிச்சு வெல்கம் பண்ணுறது போகிறதுல, ஃபேக்ட்ரியில் மதிவாணன், ஆனால் இந்த சின்ன மதிவாணன் வந்து நான் தான் ஸ்ட்ராங்மேன் டைட்டில் தொடர்ந்து அடிச்சது பண்ணதில் எல்லாரும் இவங்க அவங்கன்னு ஃபேக்ட்ரியில் வந்து சகோதரமாக பழகுவாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி அச்சீவ் பண்ணதில் எல்லாருமே தூக்கி கொண்டாட ஆரம்பித்தாங்க. நம்ம எந்த எலெக்ஷன் நின்னாலும், நம்ம 87ல் ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் நிற்கிறோம், என்னென்ன அவங்களாவே கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்க. இதில் இன்ஸ்டியூட் விஜயந்தா மனமொழி. உங்களுக்கு ஃபேக்ட்ரியில் ஒரு பேர் இருக்காமே, அவங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க? ஸ்ட்ராங்மேன் மதிவான். ஸ்ட்ராங்மேன் தான் கூப்பிடுவாங்க. என்னை வந்து ஸ்ட்ராங்மேன் தான் கூப்பிடுவாங்க. எங்கள் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ராங்மேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா அதுவே என்னென்னா அந்த மோட்டிவேஷனு. இப்போ யாரையுமே ஒரு நல்லா இப்போ நல்லா இருப்பாங்க, அந்த பாசிட்டிவ் சொல்கிறாங்க இல்லைங்களா. அது நான் பண்ணது ஒரு பக்கம், சொல்ல இன்னும் ஸ்ட்ராங்மேனாக இருந்தேன். நான் எல்லாத்துலேயும் வலிமையாக இருக்கிறேன். அதே மாதிரி எலெக்ஷன் நிற்கிறோம், அதில் நம்பர் 1 ஓட்டு. இவங்க அவங்கன்னு வேறுபாடு பார்த்துருந்தாங்கன்னா உண்மையிலே சொல்கிறாங்க, வெளியே சொல்லணும் நடக்குது. ஆனால் ஃபேக்ட்ரிக்குள்ளே அப்போது அந்த புகழ், அந்த இது பார்க்கும்போது நாம் எல்லார்கிட்டையும் எப்படி பழகிறோமோ அந்த பழக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து ஒரு சகோதரனாக என்னென்னவே நினைக்காம பழகிறாங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு யூனியனில் இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஒரு வாய்ப்பு வருது. எலெக்ஷனில் நிற்கிறோம், ஃபேக்ட்ரி உள்ள எலெக்ஷன் யூனியன், அதுலேயும் நம்பர் 1 ஓட்டு வருது. எந்த எலெக்ஷன் நின்னாலும் வின் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. இந்த இடத்துல தான் 2001ல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐயில் ஆவடிக்கு ஒரு சீட்டு ஒதுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கவுன்சிலராக நிற்கிறதுக்கு. அதில் எல்லா தோழர்கிட்டையும் எல்லா தோழருடைய, ஏன்னா அவங்களாம் சீனியரில் இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நானே வந்து 87 தான் போய் இதில் போய் ஜாயின் ஆகிறேன். இந்த மாதிரி இந்த இயக்கமாக போய் சேர்றேன். அப்படி இருக்கும்போது இது என்ன இருந்தாலும் நம்ம சீனியாரிட்டின்னு பார்த்தாலும் கூட நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறோம். இருந்தாலும் அவங்க எல்லார்ட்டையும் அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் போய் நீங்கள் நில்லுங்கன்னு அவங்க வீட்டில் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்களே சொல்லிடுறாங்க எங்கள் வீட்டில் நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கேயோ கேட்டு பார்த்துட்டு கடைசியாக வந்து ஹெச்எஃப் குவார்ட்டர்ஸ் வார்டில் என்கிட்ட நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்போ இந்த அம்மா இவங்க குழந்தைங்கள படிக்க வச்சுட்டு போகிறது வரல, அந்த இது வேலை. இவங்க இன்னோசன்ட், அதாவது வீடு, குழந்தைங்க, இது அவ்வளோதான் தெரியுமே தவிர ஒரு வெளி உலகமே தெரியாது. அப்படி இருந்தவங்க அவங்ககிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எலெக்ஷனில் வீட்டு அம்மாவை நிற்க வைங்கன்னு என்ன கேட்குறாங்க. நானே முதல்ல வேணான்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு அதுக்குள்ளே ஒரு தாக்கம் என்னென்னா, எதையாவது பண்ணால் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பில் வந்து நல்லபடியாக பயன்படுத்தி முன்னாடி போய் நிற்கணும், முதல்ல போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நல்லதாக எல்லாருக்கும் செய்யணுன்ற ஒரு எண்ணம் அது மனசுக்குள்ளே இருக்குது. அது பார்த்து அது என்ன சொல்கிறதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி தேடி வருன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேடி வந்து வராங்க. உதோட வந்தாங்க நம்முடைய மூத்த தோழர்கள் வந்தாங்க. தர்மலிங்கன்னு ஒரு தோழர், அதே நேரத்தில் ராமானுஜன் ஒரு தோழர், 2 இவங்க வந்து அப்ரோச் பண்ண வராங்க. சொல்லி ஒரு தடவை வந்தாங்க, 2 தடவை வந்தாங்க. 3ஆவது தடவை வரும்போது இவங்களை கன்வின்ஸ் பண்ணி, அதுக்குள்ளே கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நானும் சொல்லுங்கிறேன், நான் ஃபேக்ட்ரியிலே ஃபேமஸாக இருக்கிறேன், நம்ம நின்னா வந்து எதுலேயுமே வெற்றி தான், அதை பற்றி கவலையே இல்லை, நாம் இந்த மாதிரி வந்து கேட்குறதே இதுவே ஒரு வெற்றி தான், இது நிற்கிறோம், நம்ம யாருக்கு செய்ய போகிறோம், நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு செய்ய போகிறது தானே அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு வந்துச்சு, பயன்படுத்தணும். அது
அந்த வாய்ப்புல வந்து தோழர்கள் HF கம்யூனி, அதாவது அந்த இயக்க தோழர்கள், அதே போல் OCP இயக்க தோழர்கள், வெளியே இருக்கக்கூடிய இந்திய தேசிய மாதர் சம்மேளன அந்த அமைப்பு எல்லாரும் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறதுன்னா அன்பாக ஒரு சகோதரத்துவம் அவ்வளோ வந்து உழைச்சாங்க. அதில் கூடவே இருந்து ரொம்ப அக்கறையாக இருந்து பண்ணதில் தோழர் நாராயணசாமி, தோழர் கலையரசு, தோழர் ஜெயராஜ், இவங்க ஜெயராஜ், தாமஸு, அப்புறம் வந்து ஞானசேகரன், தோழர் சிவசங்கரன், இந்த 4 பேரும் குடும்பத்தோடு வந்து எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இவர் நாராயணசாமி, இவர் மயில்வாகனன், கலையரசு, NJ ராமன், கபாலி, இந்த தோழர்கள்லாம் வந்து அதை ஒட்டி எல்லா தோழர்களும் வந்து தினந்தோறும் ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோ அவங்களுக்கு வந்துலாம் அந்த மோட்டிவேஷன் இந்த ஏரியாவில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கதிரவால் சின்னத்தை வின் பண்ண வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் நிற்பாங்க. அப்படி நிற்கும்போது இதுக்கு வந்து முழுக்க இலசி கணேசன் பத்திரிகை ஆசிரியர் இருக்கார். அவர் வந்து ஜனசக்தி ஆசிரியராக இருந்தார். அவரும் அவர் மகனும் வந்து நம்மளெல்லாம் நம்ம போயிட்டு பண்ணி நீங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் போய் டயரெல்லாம் கலெக்ட் பண்ணி, சிவசங்கரன் எல்லாம் போய் டயரெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து பேப்பரை ஒட்டி எல்லாம் பண்ணி கதிர் அருவாள் சின்னத்தை அவர் தான் வரைஞ்சி எல்லாம் பண்ணி வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு ஆவடி மாநகராட்சியில் 48 வார்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முதல் முறையாக கவுன்சிலரை வின் பண்ண வச்சுது. இத்தனைக்கும் திமுக ஆதரவாக இருந்த அவர்களை தோக்கடித்து இது வந்தது. அப்போது அந்த டைமில் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்து ஜெயிச்சது. அந்த அதிமுக கூட்டணி சும்மா சொல்லக்கூடாது, அவங்க அந்த அளவுக்கு ஹார்டாக வந்து உழைச்சவங்க உண்மையில். அடுத்தது இடம் மாறும்போது ஒரு அதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இவங்க ஜெயிக்கும் போது, ஆனால் முதல் தடவை நின்றுங்க கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் வந்து நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு இருந்த பேர் புகழ வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டோராக தட்டி பேசி நீங்கள் ஜெயிச்சிங்க. ஆனால் அந்த ஜெயிச்ச எல்லா இடத்துலையும் எல்லாரும் நிற்கிறாங்க, கவுன்சிலர் ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க. ஆனால் இவங்க ஜெயிக்கும் போது ஏன் இவங்க மட்டும் நியூஸ் பேப்பரில் வந்தாங்க? இவங்க நியூஸ் பேப்பரில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த டைமில் வந்து அதிகமான பெண்கள் ஜெயிச்சது ஒரு காரணம். அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு பெண் வந்து மகளிர்லேருந்து மதிவாணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜெயிச்சாங்கன்றது வந்ததுக்கு ஒரு காரணம். அது வந்திருக்குது. குறிப்பாக அந்த வார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட்ரியே வந்து அந்த ரோடு போடுற வேலையும், அதே நேரத்தில் வந்து லைட்டு ஒர்க்கும், குடிநீர் எல்லாமே ஃபேக்ட்ரியுடைய கண்ட்ரோல். உண்மையிலேயே அது ஆனரபுள் என்ன சொல்கிறது அந்த மாதிரி உள்ள வருது. அந்த டைமில் நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா, இப்போ மூத்தவர் இருக்காருங்க இல்லையா, 100 வயதில் இருக்கக்கூடிய மூத்த தியாகத்தோழர் நல்லக்கண் ஐயாவுடைய பிளஸ்ஸிங்ஸும் நமக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு தாப்பாண்டியன் தான் அந்த பொறுப்பில் இருக்கார். அவர் தான் நல்லக்கண்ணு தான், தாப்பாண்டியன் தான் அவர் அந்த மாநில செயலாளராக இருக்கக்கூடியவர். அவங்களுடைய மோட்டிவேஷன் எல்லாம் இருந்தது. பெண்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த பேப்பரில் வந்தது. அது முக்கியமான ஒரு காரணம். இது ஒரு அந்த கௌரவம் இது இல்லாமல் அந்த கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய அளவில் நல்ல செயல்பாடு நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்கிறாங்க, எந்த விதமான எல்லா சர்டிஃபிகேட்டில் வாங்கி கொடுக்குறதுலேருந்து இவங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியல. திடீர்னு ஒரு வழியில் இப்போ கூட பார்த்து சொல்கிறாங்க, அதை பண்ணி கொடுத்தீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதில் தான்மா நாங்கள் இப்படி பண்ணுறோம் சர்டிஃபிகேட்டு. ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறது. உள்ளே இப்போ போனால் கூட நகராட்சியில் போனால் அவங்க இருந்து போனவங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து போனவங்கன்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு மரியாதை இருக்குது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தரவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப பெரிய இது நடந்தது. எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து இவங்கக்கிட்ட வந்து கேட்டு, இவங்க அதுக்காக சைக்கிள் எடுத்துக்கிட்டு டெய்லி ஆவடி நகராட்சிக்கு போய் ஒரு 2 மாதம் 3 மாதம் அலைஞ்சு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு அதில் எந்த லாபமும் இல்லை, ஆனால் ஒருத்தருக்காக ஏன் அவ்வளோ முயற்சி எடுத்து அதை செஞ்சீங்க? அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அது உடம்போடு ஊறி போனதா என்னன்னு தெரியாது யாருக்குமே. சரி, இப்போது லேட்டஸ்ட் தகவல் ஒன்று சொல்கிறேன். அப்போது இருந்து எத்தனை வருஷம் ஆகிருக்குது. இப்போ கூட வந்து இதே பகுதியில் இப்போ நாங்கள் வசிக்கிற ஒரு பகுதியில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ வீடு வாங்கி வந்திருக்கிறோங்க, வரி கட்டில் போகலான்னு சொன்னபோது அதற்குண்டான ஒரு முயற்சி எடுத்து அதற்கு உண்டான ஒரு ஃபோன் யார் சொன்னால் யார் செய்வாங்கன்றதுக்காக சொல்லி நீங்கள் போய் இவங்களை அணுகுங்கன்னு சொன்னால் அவங்க போயிட்டு இப்போ வரியை கட்டிட்டு வந்திருக்காங்க.
கட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. என்ன சொல்ற, குடிநீர் கட்டணமும் பாதாள சாக்கடை கட்டணத்தை கட்டுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அது மாதிரி இன்னும் 2 பேர் கேட்குறாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு வேலையை எடுத்தோம்னா அந்த வேலையில் அது 100 ஃபோன் பண்ணாலும் சரி சலிக்காமல் ஃபோன் பண்ணுறது. அந்த கவுன்சிலிங்னா நாம் வந்து நமக்கு வந்து பெரிய சோர்ஸ் கிடையாது, பெரிய சக்தி கிடையாது, யாரும் தெரிஞ்சவங்க அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் யார் மூலமாக நான் போய் செய்ய முடியாது, அதை யார் மூலமாக சொல்லி அதை செய்ய வச்சிடுறது. செய்ய வச்சோன்னா அவங்களுக்கு திருப்தி ஆகிடுறது. இதில் எந்த லாபம் நோக்குமோ, ஆனால் மனசு திருப்தி நிறைவாக வாழறதுனால தான் அதுதான் வந்து இன்றைக்கும் தொடர்ந்து போயினே இருக்குது தவிர மற்றபடி. ஏன்னா அது செஞ்சேன்னா அவங்க ஒரு நிம்மதி அடைகிறாங்களா, நமக்கு ஒரு செஞ்சிட்டோன்ற ஒரு திருப்தி அடையுதா, சரி இதன் மூலமாக இன்னொருத்தருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, அவ்வளோதான். இதுதான் மக்கள் சேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ 72 வயசு ஆகுது. 71 முடிஞ்சிச்சு, 72 71 முடிஞ்சு 72 ஸ்டார்ட் ஆகுது. இன்னி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சோஷியல் சர்வீசஸில் பண்ணிகிட்ருக்கீங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறது, இல்லை ஃபேமிலிக்குள்ளே சண்டை போட்டுன்னு இருக்கிறது, இல்லை ஏதாவது அவங்க கோயில் கொள்ளன்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் சோஷியல் சர்வீஸை எடுத்துக்கிட்டு, ஐ நோ தட் யூ ஆர் நாட் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட் பண்ணுறீங்க, அது ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அது என்ன சொல்கிறதுன்னா, சின்னதுலேருந்து நம்ம பார்த்துருக்குற பாட்டி வேலை செய்ய போகும்போதெல்லாம் ஒரு வயசு ஒரு 15 வயசு 14 வயசு அவன் சின்னவனாக கூட இருப்பான். ஒரு பாட்டி பேரை சொல்லி கூப்பிடுவான். பாட்டி பேரை நான் கூட சொல்கிறது கிடையாது, இப்போ கூட சொல்ல தோன்றலை, நான் சொல்ல வரேன். ஆனால் பாட்டி பேர் வந்து ஆதிலட்சுமி, அந்த அம்மா. அந்த பேரை அவன் உச்சரிப்பான். அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட 54 55 வயசாக இருக்கும். இப்போ ஒரு வயசானவங்களே வந்து கூப்பிட்டு பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது, பேர் சொல்லி கூப்பிட்றாங்கன்னு ஒரு இது. அது வந்து மனசுக்குள்ளே இது ஏன் கூப்பிட்றாங்க, அவங்க வந்து வேலை கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க, இவங்க வேலை கூலி வாங்குகிற இடத்துல இருக்காங்க. இது வந்து தப்பு கிடையாது, கூலி வேலை கஷ்டப்படுறதுனால தான் கூலி கிடையாது. ஆனால் இந்த ஒரு கொடுக்கக்கூடிய மரியாதை இருக்குது இல்லையா, இது வந்து எல்லாரும் சமமானவங்க, யாரும் என்ன சொல்கிறது மரியாதை குறைவானவங்களே கிடையாது. அப்படி மேலானவர்கள் கீழானவர்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஏன் அப்போ கூலிக்கும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் வித்தியாசமாக இருக்குது? அவன் இருக்கலாம், ஆனால் இதை காட்டக்கூடாது, இது மாதிரி இந்த வித்தியாசம் காட்டக்கூடாது. இல்லை, அவன் வேலை செய்யலைன்னா கண்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பண்ணுறது சரியில்லைன்னு மனசுக்கு எண்ணம் என்ன ஆகுதுன்னா, எதிர்காலத்தில் நாம் எப்படியாவது ஒரு சர்வீஸ் பண்ணக்கூடிய, எல்லாரும் மதிக்கக்கூடிய, அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தை நாம் எப்படி செய்கிறோம், ஏன் இவர் செய்கிறார், இவரை போலவே ரோல் மாடலாக இருக்கணும், நாம் ஒரு ரோல் மாடலாக ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அயனுக்கிறோம். ஆனால் இந்த ரோல் மாடல் வந்து ரொம்ப சின்ன சாதனை தான். எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் சாதனைகள் மத்தியில் இந்த ஸ்போர்ட்ஸ் சாதனையோ, இந்த கலை இலக்கிய சாதனையோ, இந்த பாட்டு சாதனையோ, இந்த இலக்கிய சாதனையோ, இல்லை கவிதை எழுதுறதோ, எந்த சாதனையோ, இந்த மாதிரி ஒரு அரசியலில் வந்து என்ட்ராகி ஒரு பார்த்தவொடனே அவர் மதியவண்ணா தெரியுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிறதும் வந்து ஒரு பெரியதுன்னு நான் நினைக்கல. இது சின்னது தான். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் ஒரு மரியாதையை உருவாக்கணும். இன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்து எல்லோரும் சமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி எல்லாருமே சாதனை படித்தவங்களாக இருக்கும். அவங்கவுங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒரு தோன்றது தான் இன்றைக்கும் நம்ம அதை பண்ண முடியுது. அப்போ போட்ட விதை தான் இன்றைக்கி அது வந்து எந்த வயசுலன்னா அது முளைக்கும். அப்போ வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ 72 71 முடிஞ்சு 72 இப்போ வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஒரு பேசக்கூடிய கூட இது ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பு இது கிடைக்குதுன்னு சொன்னால், நான் அப்போ நினச்சி பார்க்குறதெல்லாம் இப்போ சன் டிவியில் பார்க்குறோம், எல்லா டிவியிலும் பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்க்குறோம். நாம் இப்படி உட்காந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அது ஒரு கிரியேட் ஆகுதில்ல. இந்த வாய்ப்பு கிடைக்கிறது கூட ஒரு சின்ன சாதனை தான். அந்த இது தான் வந்து சர்வீஸ் பண்ணுறக்கூடிய மைண்டு எனக்கு. என்ன, நான் அது இருக்கக்கூடிய வயசு வரைக்கும் நான் ரோல் மாடல்னு பார்த்து யோசனை இப்போ நினைக்கிறேன்னா, இப்போ ஏன் ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இன்றைக்கும் அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழறாரு. அவருக்கு கொடுத்த ஏதாவது ஒரு இது கூட இயக்கத்துக்கு கொடுத்துட்றாரு. அப்புறம் வந்து அவர் எதுவுமே வச்சுக்கிறதில்ல. அவர் ஏன் தேடி போகிறாங்க, அவர் கூட நின்று ஏன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போது அவர் செஞ்சதில் ஒரு 100 1% நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி இருக்குது. இத்தனை நாளில் நீ வந்து ஒரு நாள் கூட சாப்பாடு ஹோட்டலில் வாங்கினதே கிடையாது. அது ஏன் வந்து ஹோட்டல் சாப்பாடு? ஏன்னா இவர் ஃபேக்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் ஃபேக்ட்ரியில் 4 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும். 4 ரூபாய்க்கு இலை போட்டு
விதவிதமாக சாப்பாடு கிடைக்கும்னு நிறைய வாட்டி ஒரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனாலும் ஏன் வந்து போய் அங்கே சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லாமல் டெய்லி டிஃபன் பாக்ஸை தேடி அந்த கேரியரை வந்து கண்டுபிடிச்சி மூடி காணும் இது காணும்னு சொல்லி கண்டுபிடிச்சி கட்டி நீ அனுப்பிச்சதுக்கான காரணம் என்ன? ஏன் ஒரு நாளும் அவரை வெளியில் சாப்பிட விடல? அதை சொல்லு. ஹெல்த்து நல்லா இருக்கணும் ஒன்று, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் கொடுத்து அனுப்புன மாதிரி இருக்கும். எல்லாமே அதில் வீட்டில் செஞ்சால் நல்லது, நல்ல பொருள் எல்லாருமும் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கருத்து. ஒன்றும் அது பார்சல் வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணி டைம் ஆகும், டிலே ஆகும், பசி தாங்க மாட்டாங்க. முக்கியமாக வந்து பசி தாங்க மாட்டார். அதனால் நம்ம வெளியில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது நல்லதுன்னு செஞ்சேன். அது ஓகே. ஆனாலும் ஜுரம் வந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த சொல்கிறாங்கல்ல, இந்த பெண்களுக்கு வந்து 3 நாள் வந்து இந்த யூஸ்வலாக வர்றது, அப்படியெல்லாம் ஒன்று வரும்ன்றதே எங்களுக்கு தெரியாது. இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்று வரும்ன்றதே எங்களுக்கு தெரியாது. இப்போ இன்றைக்கி வந்து மூட் ஸ்விங்குன்றாங்க, அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதெல்லாம் இருக்குன்றாங்க. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது. உனக்கு ஜுரம் வந்தாலும் சரி, சமைச்சதுக்கான காரணம் கேட்குறேன். சமையல் விரும்பி தான் செய்கிறோம், சமையல் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ஹெல்த்து, பசங்களோட ஹெல்த்து, வெளியே சாப்பிட்றதுனா அதை வாங்கிட்டு வந்து பிரித்து டைம் வேஸ்ட் பண்ணி அதை எடுத்து அதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அதை இருக்கிற பசி போயிடும். அதே வீட்டில் நம்ம பண்ணோம்னா கேஷுவலாக எல்லாரும் கும்பலாக சாப்பிட்டோம், கும்பலாக 4 பேருக்கு பரிமாறும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பரிமாறிட்டு எல்லாரும் உட்காந்து கும்பலாக சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுன்றது அதுதான் எனக்கும் பிடிக்கும். அதனால் வீட்டில் செய்கிறது நல்லது, உடம்புக்கு நல்லது. அதனால் ஹெல்த் வைஸ். ஏன்னா இப்போ இவர் 72 வயசு வரைக்கும் ஆக்டிவாக ஓடி ஆடி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காருன்னா அந்த வீட்டில் செய்கிற அந்த ஹெல்த்தியான ஃபுட்டு எவ்வளோ முக்கியன்றதும் இந்த இடத்துல மறைமுகமாக நமக்கு அதுதானே வெளியில் வருது. இப்போது அன்ஹெல்த்தியாக சில பேர் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க எடுக்கிற இதெல்லாம் உணவு தானே எல்லாமே. நீங்கள் என்ன உள்ள உடம்புக்குள்ளே நம்ம போடுறோமோ, என்ன இங்கே ஏற்றுறோமோ அதை பொறுத்து நம்மளோட எண்ணம் போல் வாழ்க்கை. உணவு போல தானே ஆரோக்கியம். எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ள போது கொஞ்சம் ஒரு வயசு வரைக்கும் அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு 60 வயசு கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகிடும். சரி சாப்பிட முடியலையே, என்னால் சாப்பிட முடியலங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போவும் நம்மளால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதே எப்போ 25 வயசில் எப்படி சாப்பிட்டோமோ அதே இதே இப்போவும் சாப்பிட முடியுதே. அப்போ சாப்பிட்ற அளவுக்கு உள்ள ஜீரண சக்தியும் உருவாகிறதுக்கு காரணம் எப்படி செய்ய முடியும், சாப்பிட முடியுது அப்படின்னா அந்த என்ன சொல்கிறதுன்னா கை பக்குவம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அம்மாவாக இருந்தாலும் சரி, இப்போ வந்துருக்கக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, இவங்க நேற்று கூட ஒரு வாழைப்பூ பொரியல், ஒரு கருணக்கிழங்கு வறுவல், ஒரு சாம்பார், அப்புறம் வாங்கி வச்ச ஒரு மாம்பழத்தினுடைய ஒரு துண்டுங்கள், அப்புறம் இன்னும் கூட என்ன இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த மாதிரி இருக்கும் வாங்க ஊருக்கெல்லாம். அது என்ன நிறைய என்ன சொல்கிறதுன்னா சாப்பிட சொல்லுது. இப்போ இது எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு சத்தான உணவு. இது அவங்க என்ன சொல்கிறது, அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச உணவு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு ஒரு இருக்குதுன்னா இப்போ இன்றைக்கும் அது அந்த ஸ்ட்ரென்த்து தான் இன்னும் கூட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இன்னும் வேகமாக. நான் எவ்வளோ நேரம் நிற்க போகிறோம் சமையல் கிட்ட 24 ஹவர்ஸ் இருக்கு. அதில் ஒரு மணி நேரமோ 1/2 மணி நேரம் தான் சமையல் வேலை. அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் பீஸ்ஃபுல் கிடைக்குது. சரி நம்ம செஞ்சிட்டோம், பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்குது போதும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் படுத்தாதான் நிம்மதியாக தூக்கமும் வரும், ஃப்ரீயாக இருக்கவும் முடியும். அதுதான் என்னை பொறுத்தவரை. இது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இது இந்த காலத்துக்கட்டத்தில் வீட்டில் இருக்க பெண்களுக்கு அது ஓகே. ஆனால் வேலைக்கு போகிற பெண்கள் மத்தியில் கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஆளை வச்சு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறது, இல்லை ஹெல்ப்புக்கு ஆளை வச்சு பண்ணுறது நல்லது. அது ஒருத்தரோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து. இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா, நீங்கள் இவ்வளோ நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு இவ்வளோ எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்க, ஆனால் எந்த வயசில் ஏன் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது நிறுத்திட்டு இப்போ உங்களோட ஆரோக்கியத்துக்கு அதுவும் ஒரு காரணம். எந்த வயசில் நிறுத்துனீங்க, ஏன் நிறுத்துனீங்க? செய்கிறது டேஸ்ட்டாக இல்லை, நல்லா இல்லைன்னு வச்சுருவார். அப்போது எனக்கு யோசிச்சு பிடிக்கலன்றது ஒரு பக்கம், டேஸ்ட் இல்லைன்னா அப்புறம் இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு நான் போயிடுவேன். அது அவருக்கு பிடிக்கலன்றதுனால அது விட்டார். டேஸ்ட் தான் அது என்னவோ தெரியல. அந்த நேரம் அது வெளியிலேயே போய் அந்த சவுத் ஜோனில் வெளியே போய் காம்படிஷன்லாம் போகிறதுனால அங்கே சாப்பிட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழக்கத்தினாலேயோ இல்லை வெளியே அடிக்கடி எங்கேயாவது இந்த மாதிரி காம்படிஷன் போயிட்டு வெளியே சாப்பிட்றதில்ல இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால வந்து சொல்கிறதுனால என்ன. நீங்கள் எத்தனை ஸ்டேட்டு போயிருக்கீங்க இது வரைக்கும்? நீங்கள் போன ஸ்டேட்டெல்லாம் சொல்லுங்கள். ஸ்டேட்டில் வந்து கேரளா, கர்நாடகா, பீகார்,
டெல்லி, பஞ்சாபில் லூதியானா, உத்தரப்பிரதேஷ் லக்னோ, அஸ்ஸாம் அந்த டைமில் போகாமல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் காம்படிஷன் அதுக்கு நான் போகல, தவிர்க்க முடியாமல் போச்சு. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு 3-4 ஸ்டேட்டு தவிர மீதி எல்லா ஸ்டேட்டுங்கள்லேயும் கிட்டத்தட்ட போயாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டினன்ஸ் நடத்தும் போது, ஃபேக்ட்ரிக்குள்ளே ஆர்டினன்ஸ் நடத்தும் போது ஜபல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேஷ், அதுவும் ஸ்டேட்டில் போயிருக்கேன். மத்திய பிரதேசில் திருப்பி 5 தடவை, மத்திய பிரதேசம் ஒரு 4-5 தடவை போயாச்சு. இஷாப்பூர், கான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டாவில் அதே ஒரு 2-3 தடவை போயாச்சு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துங்களில் தான் காம்படிஷன் நடத்துவாங்க, சில நேரத்துங்களில். இப்போ சென்னையிலே 3-4 தடவை நடத்துவாங்க. அந்த ஆர்டினன்ஸ் ஆளுங்களாம் இங்கே வருவாங்க. அப்போ இங்கே நடந்தது. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 15 தடவை நேஷ்னலுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பார்ட்டிசிபேட்டில் அந்த 4th 5th அது முடிஞ்சிச்சு. ஆனால் ஸ்டேட்டில் 2 தடவை ஃபஸ்ட்டு வந்திருக்கிறேன். இந்த ஆல் இண்டியா ஆர்டினன்ஸில் 12 தடவை கோல்டு மெடலிஸ்ட்டு, 5 தடவை தொடர்ந்து ஸ்ட்ராங்மேன் அந்த டைட்டில் வாங்கியிருக்கிறேன். இதில் நேஷ்னல் ரெஃப்ரி கிரேட் 1 எல்லாம் இதுக்கு நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி. அது என்னென்னா, எப்போ நீங்கள் அந்த ஆகாரத்தை விட்டு இருந்ததுன்னா, இப்படி பண்ணும்போது ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா 19 வயசில் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறோம். 20-21 ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, வின் பண்ண பண்ணுறேன். இது தொடர்ந்து இருக்குது. அப்போ வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 38 வயசில் ஸ்டாப்டு. 38 வயசில் ஏன் துரதிர்ஷ்டவசம் என்னென்னா, நான் இப்போ வரைக்கும் கூட என்னால் செய்ய முடியும். மாஸ்டரில் போய் செய்கிறதுக்கெல்லாம் இருக்குது. ஒரு ஹெவி எக்ஸசைஸ் ப்ராக்டிஸில் ஒரு எரணியான்ற மாதிரி ஒரு குடல் இறக்கும்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆச்சுன்னா, இந்த பெஞ்ச் மேலே இந்த டெட்லிஃப்ட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது, ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உள்ளே வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா செய்யும் போதெல்லாம் வந்து சரியான பெயின் வலிக்கும். அப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது பார்த்தா, உங்களுக்கு வந்து அந்த உதரவிதான தசை இறக்கி அந்த குடல் வந்து உள்ளே இறங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதிலிருந்து என்னாச்சுன்னா, அந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. சரி வேண்டாம், டாக்டர் அட்வைஸு, இதுக்கு மேலே பண்ணால் அது வேறு ரொம்ப இதுனா இப்போ மெயின்டைன் பண்ணினே இருக்கிறோம். அது வேணான்னு அந்த வலியை பொறுத்துக்குன்னு சரியாக வேணும். அப்புறம் நேஷ்னல் ரெஃப்ரி, அப்புறம் போகிறது வர்றது, காம்படிஷன் நடத்துறது போகலாம். இந்த 92லேருந்து 2001 வரைக்கும் அஃபிஷியல் டீம் மேனேஜர், டீம் கோச்சு, டீம் இன்சார்ஜ் நான் தான். அந்த ஹெச்எஃப்டி அந்த உடற்பயிற்சி இதில் பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங், வெயிட் லிஃப்டிங் இந்த 3 டீமையும் கிட்ட பார்த்து அது பொறுப்பாக இருந்து நடத்தி எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுருந்தோம். அந்த ஒர்க் அவுட் கம்மியாச்சுன்னா அந்த மேலே அந்த என்ன சொல்கிறதுன்னா, சாப்பிட அது ஒவ்வாமை வந்துடும். உள்ளே வந்து உங்களுக்கு ஜீரணத்துடைய கோளாறுலாம் ஏற்படும். அது நம்மளாவே உணரலாம். நான்வெஜ்ஜை விடணும்னு சொல்லிட்டு எங்கள் மக சித்ரா அந்த அம்மா மைசூர் ஆர்ஐயில் படிக்க போயிருந்தாங்க, ஸ்டார்டிங் டீச்சர் ட்ரைனிங். அங்கே அவங்களுக்கு நான்வெஜ் இல்லைன்னாங்க. ஃபோனில் 6 மாதமாக இங்கே வந்து எதுவுமே இல்லை, வெறும் சாம்பார் தானே சாப்பிட்டுக்கிறேன். அப்போ நான் ஒரு யோசனை பண்ணிக்கிறேன், இது எப்படா விடணும்னு. சும்மா இது ஒரு சான்ஸ் பண்ணி மகளுக்காகன்னு சொல்கிற மாதிரி அந்த அம்மாவுக்கு அங்கே கிடைக்கல, அதனால் நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சாக்காக வச்சு விட்டுட்டேன். அது விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 2001 விட்டது. இன்றைக்கி 2025, 24 வருஷம் ஆகுது நான்வெஜ் சாப்பிட்றது விட்டது. லேட்டஸ்ட்டாக டாக்டர் இதில் வீட்டம்மா எல்லாருமே, பிள்ளைங்க எல்லாமே, நீங்கள் எல்லாருமே சொல்லி அட்வைஸில் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து முட்டையாவது சாப்பிடுங்கன்னு சொன்னது. இந்த 2 வருஷமாக இந்த முட்டை சாப்பிட்றேன் தவிர ஏக்கும் நல்ல கண்ணு அம்மா சொன்னாங்க. ஐயா தோழர் நல்ல கண்ணு ஐயா இருக்காருங்களா, அம்மா முட்டை மட்டும் நீங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்காதீங்கப்பா, எதை வேணால் சாப்பிடாம விட்டுருங்க, பட் இந்த முட்டையை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அம்மா தான் சொன்னாங்க. எப்போ வீட்டுக்கு போனாலும் எங்களுக்கு குடும்பத்தோடு போன உடனே ஒரு காப்பியை போட்டு காப்பி சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறது, கடலை மிட்டாய் கொடுக்குறது, ரொம்ப பாசமாக கவனிக்கக்கூடியவங்க. அவங்க வந்து அதை சொன்னதில்லை, சரின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 வருஷமாக அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண பிக்கெஸ்ட்டு சேலஞ்சு, அந்த சேலஞ்சிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது, அதுக்கப்புறம் என்னவா உருவானீங்க? சேலஞ்சும் சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாத துரதிர்ஷ்டவசமாக ஆனது ஒரு விஷயந்தான் இது. 3வது குழந்தைன்னு வரும்போது குழந்தைக்கு 4 வயசு, 2வது குழந்தைக்கு 2 வயசு. இந்த நேரத்தில் 3வது குழந்தை 1988 அதுக்கு முன்னாடி உருவாகிறதுக்கு காரணம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம்
நான் ஒரு பக்கம் பீக்காக இருக்கிறேன் ஸ்போர்ட்ஸில். அப்போ தான் ஸ்ட்ராங் மேன் வந்து 4 ஸ்ட்ராங் மேன் முடித்து 5ஆவது ஸ்ட்ராங் மேனுக்கு தயாராகினுக்கிறேன். ஒரு பக்கம் அது, ஒரு பக்கம் 2 குழந்தைங்க பராமரிப்பு. 2 குழந்தைங்களையும் இவங்க வந்து கஷ்டப்பட்டு போகணும், வெட்டுன்னு வர்றது போகிறது, அதை பார்க்குற ஒர்க்கு. இதில் 3ஆவது கன்சீவ் ஆகுது. இது வேண்டாம், 2 கூட போதும், நிறுத்திடலாம் அப்படின்னும் போது சில அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க, சில பேர்லாம் கொடுப்பாங்க, போவாங்க. என்ன அப்படி போகும்போது ஒரு டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் இந்த மருந்து வாங்கி இந்த சாப்பிடுங்கன்னு சொன்னதில் அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட உடனே நம்ம நிம்மதியாக இருக்கிறோம். ஓகே, இது க்ளோஸ், இது ஆகிடுது, முடிஞ்சிடுச்சுன்னு. அதே என்ன இப்போ திருப்பி போய் பார்க்க போனால் அது க்ளோஸ் ஆகலை. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இது இப்போ இனிமேல் பண்ண முடியாது. அப்போது வந்து இந்த ஸ்கேனு அது இதுன்னு எதுவும் கிடையாது, எதுவும் சொல்ல நம்ம யோசிக்கவும் முடியல. சரி என்ன பண்ணுறது, விட்டுருங்க, இது ஒன்றும் ஆகாதுங்க, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. டாக்டரே சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி என்ன ஆனாலும் ஆகட்டும், பார்த்துக்கலாம், ஆனால் ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம அது என்ன ஒரு தடவை தானே கொடுத்தோம் அந்த மருந்து, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் 1988 ஜூலை 1ஆம் தேதி அதுக்கு அந்த குழந்தை பிறகுது. நம்முடைய HF ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் இருந்த புஷ்பாஞ்சலி டாக்டர் அம்மா தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தை நல்லா அழகாக எல்லாம் இருக்குது, 2 கால் மட்டும் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்குது, 2 பாதம் மூடி வளைஞ்சிருக்குது அப்படின்னு அவன் சொன்ன உடனே அது அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு துன்பம்னா அவ்வளோ பெரிய இது எல்லாம் குழந்தை எல்லாம் அழகாக வந்து இது மாதிரி. அப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வில் பவர் தானே இந்த ஸ்ட்ராங் பண்ணலாம் அடிச்சிருக்கிறேன். அந்த வில் பவர் சரி என்ன தான் ஆகுது பார்க்கலாம், இது சின்னதாக பார்க்கும்போது அப்படி இருக்குது, கொஞ்சம் இது சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கும். அப்புறம் டாக்டர் இது பிரகாரம் அவங்க சொல்லி இது ஒன்றும் இல்லை, இப்போது எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கிளவராக எல்லாம் பண்ணுறாங்க, அதனால் வந்து ஒன்றும் கவலையே இல்லை. 6 மாதத்துலேயே குழந்தை 6 மாதத்துலேயே ஹாஸ்பிட்டலில் போய் கால் ஆப்ரேஷன், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனை வந்து 6 மாதத்தில் குழந்தை போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் அப்படியே பண்ணி 9ஆவது மாதம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு கால் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுதுன்னா அதுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு 1.5 வருஷமாக போகிறாங்க. அந்த குழந்தை பிறந்த ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மாவுக்கட்டு ஸ்டிச்சிங் போட்டு, அதாவது இல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணி லெவல் பண்ணி அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா இப்படி இருக்கிறத வந்து இப்படி கொண்டு வந்து நேராக்கி அதை வந்து மாவுக்கட்டு போட்டு அமுச்சிடுவாங்க. இதுக்கும் கன்சீவ் ஆன அந்த குழந்தை அபார்ஷன் ஆகிடும் அப்படின்னு நினச்சோம் இல்லையா, இந்த மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஆகலை. ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க இது ஆகாது, பண்ண முடியாது, அபார்ஷன் பண்ண முடியாது, இது விட்டுருங்க, ஒன்றும் ஆகாது, அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. நாங்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆனால் பிறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது 2 காலும் அந்த மாதிரி அந்த பாதம் தான் டாக்டர் அம்மா புஷ்பாஞ்சலி டாக்டர் அம்மா சொல்லி ஒன்றும் ஆகாதுமா, சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கால் மட்டும் டேன் ஆகிருந்தது, மற்றபடி எல்லாம் ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்குது, அதனால் இந்த காலை சரி பண்ணிடலாம், பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்து என்னை அனுப்பி விட்டது மட்டும் இல்லை, அந்த ஆம்புலன்ஸ்லேயே எனக்கு ஒரு டிரைவர் இருந்தார். அவர் வந்து நீ எப்போ போகணுன்னு சொல்லுமா, அந்த டைமில் நான் வண்டி வந்ததுன்னா உன்னை ஏற்றுன்னு போய் விட்றேன்னு சொல்லி அந்த டிரைவரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் அதோட வேலைக்கு இட்டுன்னு போய் விட்டுருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக இறக்கி விட்டுருவார். அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் வந்துடுவேன் வரும்போது. இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் அலைஞ்சிருக்கோம். 2 வருஷம் அலைஞ்சி அந்த இப்போ இன்றைக்கி அந்த ப்ராப்ளமே இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு எதிர்க்க உட்காந்து பேட்டி எடுத்துருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இப்போ. ஆனால் அந்த ஞாபகமே எங்களுக்கு வரல. நல்லா இருந்தது. முதல்ல வந்து நான் 2 வருஷம் அலைஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால இப்போ நாங்கள் நல்ல முறையில் இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, கடல் புண்ணியத்தில் எங்களுக்கு ஆரோக்கியம். அப்போது அந்த டைமில் வந்து இவர் ஹெல்ப் பண்ணுவார். பைசா எந்த வகையிலும் இல்லாமல் இப்போ கடன் வாங்கியாவது கையில் கொடுத்துருவார். பைசாவை கொடுத்துட்டு இவர் வேலைக்கு போயிடுவார். சரி, நானும் புரிஞ்சுக்கிட்டு இவர் வேலைக்கு போனால் தானே எனக்கு சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவரை விட்டுருவேன். ஃப்ரீயா இவர் எக்ஸசைஸு அது இதுன்னு இவர் அது நான் அதை மட்டும் போய் 2 வருஷமாக அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி
நல்ல முறையில் இருக்கார். ஆனால் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்து 9 மாதம், 2வது ஆப்ரேஷன் வந்து 1.5 வயசில் 1.5 வயசில் 1.5 வயசு 1.25 வயசு அவன் எடுத்தடி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே அவர் சரியாயிட்டார். அது டாக்டர் ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் வந்து கூடி ஒரு மீட்டிங்கே நடத்துனாங்க. அந்த இடத்துல மீட்டிங்கே நடத்தி இந்த மாதிரி நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு இதே வச்சாங்க, கூட்டமே வச்சு. அதில் ஒரு 50 பேர் கூட்டம் டாக்டர்ஸ் எல்லாமே. அந்த 50 பேரில் என்ன ஒரு ஆளாக கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த பேரண்ட்ஸு இந்த மாதிரி இந்த குழந்தைய இட்டுன்னு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, இது சரியாயிடுச்சு பாருங்கள். இந்த சரியாயிட்டு நிற்கும்போது இப்படி நிற்கிறான் பாருங்க அப்படின்னு வச்சு கிளாஸே எடுத்து இவனை பாராட்டி எனக்கு வீட்டுக்கு லெட்ரு வரும். லெட்ரு வந்து இந்த குழந்தைய கூட்டணும், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு லெட்ரு வரும். அந்த லெட்ரு வந்ததும் நாங்கள் அவங்க சொல்கிற டைமுக்கு நாங்கள் போயிடுவோம். போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அடுத்தது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாயிட்டு டாக்டர்ஸும் பேசி கலந்து ஆலோசனை பண்ணி எனக்கு 2 வருஷம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனது. இன்னமும் அந்த சீட்டு என்கிட்ட ஒரு இவ்வளோ அடுக்கு இருக்கும். அந்த சீட்டு போயிட்டு வந்தது, ஓபி சீட்டு இப்போவும் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆரோக்கியத்துக்கோ இதுக்கோ உடம்புக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு சந்தோஷம். அது ஒன்று மட்டும்தான். இன்றைக்கி அது தெரியாத அளவுக்கு நாங்கள் நிம்மதியாக எங்களோட லைஃப்பை நாங்கள் பேஸ் பண்ணி இருக்கிறோன்னா எங்கள் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கேப்பா, நல்லா இருக்காங்க, பொண்ணு நல்லா இருக்காங்கன்ற ஒரு இதில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அந்த கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இல்லை அந்த இது 1.5 வருஷம் 6 மாதம் பண்ணது, 1.5 வருஷத்தில் பண்ணது ரோல் மாடலாக. இப்போ எப்படி ரோல் மாடலாக நீங்கள் ஆகிருக்கிறீங்களோ இந்த அளவுக்கு, அப்போவே நீங்கள் ரோல் மாடல் ஆகிட்டீங்க. அந்த 2 வயசுலேயே உங்களை வச்சு தான் இவங்க லெட்டர் வந்து இவங்க இட்டுன்னு போய் உட்கார வச்சு அந்த 50 டாக்டருக்கு மத்தியில் எல்லாத்தையும் வந்து ஒரு கிளாஸே எடுத்து அப்போ எல்லாருக்கும் வீடியோ போட்டு காட்டி, இந்த பாருங்கள் 6 மாதத்தில் ஒன்று பண்ணி 1.5 வருஷத்தில் பண்ணி இது ஆச்சுன்னு. இப்போ இன்றைக்கி கூட வீட்டாண்ட ஒரு பையனை பார்க்குறோம். 2 காலம் அப்படி பண்ணின்னு ஒரு பையன் எங்கள் வீட்டு எதிர்க்க தம்பி ஒரு அம்மா இருக்குது, கலான்னு அவங்க சிஸ்டர் பையன். அது 2 பண்ணாமல் விட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாமல் போனதுனால அது திருப்பி இப்படியே தான் நடந்து போகிறான், இப்படி ஓடிடுறான். ஆனாலும் கூட அவன் லைஃப் லாங் அவன் அப்படி தான் இருக்கணும், கஷ்டப்படுறான். அதை பார்த்தா கஷ்டமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த இது தெரியாத அளவுக்கு ஆகி ஒரு கால் வந்து மாதிரி இருந்தது காலை, ஒரு கால் வந்து எல் ஷேப் ஆக்கி எல் ஆப்ரேஷன் பண்ணாங்க. எல் இப்படி அது எல்லுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று வந்து டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. டி அப்போது ஒரு கால் எல் ஆப்ரேஷன், ஒரு கால் டி ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அது எடுத்தெல்லாம் வைக்க முடியாது. திருப்பி டர்ன் பண்ணி மாவு கட்டு ஒன்று இருக்குல்ல, அதை நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாவு கட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாவு கட்டை போட்டுட்டு தான் அது டாய்லெட் போனால் துடைக்கணும், மறுபடியும் பேண்டேஜை மாற்றணும். அப்பப்போ அதுவாக அவனுக்கு இருக்கிற ஸ்பீடுக்கு அந்த காலை எப்படி அடிப்பான் தெரியுமா? பயங்கரமாக தரையில் போட்டு கழுத்திட்டு வேலை செய்ய. அந்த காலை இப்படி உதை இருக்குதுங்களே, அப்படியே அதிர்ந்து போயிடும் தரை. கால் என்ன அவனு ஒரு தலைகாணி போட்டு விட்டுருவான். அந்த தலைகாணி போட்டு விட்டுருவோம். அந்த தலைகாணி மேலேயே போட்டு அப்படியே அடிச்சுட்டு இருப்பான். அது வேறு டாய்லெட் போயிட்டா பேண்டேஜ். இவர் ஒன்றுமே செய்ய மாட்டார், இது எதுவும் தொடவே மாட்டார். பேப்பர் பார்ப்பார், நியூஸ் படிப்பார், டீ குடிப்பார், வெளியே போயிடுவார். ஜிம்மு வேறு. இதுதான் பிடிக்கும் அவருக்கு. இந்த ஒர்க்கில் வரவே மாட்டார். நானே ஃபுல்லாக எல்லாம் பார்த்து எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அம்மாவும் என் தங்கச்சும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து. அது அம்மா வந்து கூட இருந்ததுனால என்னால் கொஞ்சம் பண்ண முடிஞ்சது. மற்றபடி நான் வேறு எந்த இதுவும் இல்லை. வீட்டு ஒர்க்கு அது இதுன்னு இந்த இவருக்கு செய்கிற வேலையாட கூட நான் வந்து 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். பையனையும் பார்த்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும், பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போய் விடணும், சாப்பாடு கட்டணும், இவங்களையும் விடணும், வீட்டு வேலையும் நானும் பார்க்கணும். அப்போ சர்வெண்ட்டெல்லாம் யாரும் வரவ மாட்டாங்க. எனக்கு பிடிக்காது, சர்வெண்ட்டும் கிடையாது வீட்டில். அதனால் நானே எல்லா வேலையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் வருவார் வேலை முடிச்சுட்டு. இவருக்கு அந்த ஒர்க்கு பிடிக்குது, செய்கிறாரு.
மற்றபடி காசு கடை வாங்கி தான் கொடுத்தாரு. கடை வாங்குறது அது ஏறி போச்சு கடைன்னு சொல்லி நான் பேசினேன்னா, உனக்கு காசு தானே வேணும், அப்படி அது மற்றபடி எந்த வேலையும் நீ பேசாத அப்படின்னு சொல்லிடுவார். காசு கொடுத்துட்டாருன்னா எனக்கு காசு வச்சுட்டு நான் பாட்டில் பஸ்ஸில் போகிறது, சில டைம் ஆம்புலன்ஸில் போவோம், ஆம்புலன்ஸ் வரலன்னா பஸ்ஸில் போவோம். பஸ்லேயே நான் மட்டுமே தனியாகவே தூக்கின்னு போயிட்டாரு. இன்றைக்கி அந்த வேலை செய்வேன்னான்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி நான் செஞ்ச வேலை குழந்தைய தூக்கின்னு பஸ்ஸில் ஏறி பேபி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் இறங்கி அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வேலை பார்த்துட்டு சமையல் பார்த்துட்டு இதையும் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் தான் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகல. அந்த 2 வருஷத்தில் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி போச்சு. கம்ப்ளீட் ஆகி ஆரோக்கியத்துக்கு எந்த இதுவும் இல்லை. ஆரோக்கியம் நல்லா இருக்காரு. கால் மட்டும் தான் இந்த மாதிரி. அந்த 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆகி ஸ்கூல் சேர்க்கறதுக்குள்ள எல்லாமே இல்லை, அவன் நடக்கும்போதே நார்மல் ஆயிடுச்சு. அவன் 2 வயசுல எடுத்தடி நடக்கும்போதே சரியாயிடுச்சு. சரி பண்ணி அது சரியாயிட்டு அது இவங்கள தான் சொல்லணும். அது நல்லா நடக்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நல்லா சில டைம் இப்போ பார்க்குறதெல்லாம் கூட அந்த பாதம் மட்டும் தூக்கிட்டு நடக்கிறாங்க. அது மாதிரியும் இல்லை. நல்லா பாதம் தரையில் படுறது மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தான். இன்னைக்கு இந்த பிள்ளை இல்லைன்னா இந்த மாதிரி அவரு கால் அவரோட வேலையை அவர் செய்யறாரு. சிவராமன் அந்த புள்ள தான் நம்ம இவ்வளவும் பேசுகிற அந்த புள்ள சிவராமன். அந்த புள்ள தான். ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒன்று நடக்கும் அப்படின்னா அது இந்த விதின்னு சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப இப்போ ரீசெண்டாக அதை நான் வந்து விதியை தாண்டி ஒன்று நடக்கும்னா அது நடந்ததே ஆகும்ன்ற நான் வரணும்னு இந்த உலகத்துக்கு இருந்ததுன்னா அது ஆச்சு. அது வந்தே தீரும். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் இப்போ எனக்கு அந்த குணம் இருக்கா என்னன்னு தெரியல. நான் எவ்வளோ லைஃப்ல ஃபேஸ் பண்ணாலும் விழுந்துடுறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, ஆனாலும் அதுலேருந்து எழுந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த குணம் இருக்கிறதுனாலேயோ தெரியல, எனக்கு வந்து உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு இருந்தாலும் அதையும் மீறி நான் வந்திருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்குது. அதுவே நீ விளையாட்டுக்கு சொல்லுவியா? அண்ணா சண்டை போடும்போது எட்டி வச்சுட்டு வந்து நீதான் அண்ணா தம்பி. அதையும் மீறி நான் வரணும்னு இருந்திருக்கு. நான் எல்லாத்தையும் மீறி வந்துட்டேன். வந்தாலும் லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் வருது. எல்லாத்தையும் தாண்டி நான் திருப்பி மேலே 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 வந்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு இருக்கு. அதை நான் செய்யறதுக்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ என் மூலியமா நான் ஒன்று அச்சீவ் பண்ணி நான் அது மூலயமா என்னால் என்ன திருப்பி இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த சொசைட்டிக்கு என்னால் என்ன செய்ய முடியுன்றதையும் நான் யோசிச்சுட்டேன். அதாவது இது வந்து எழுதப்பட்டிருக்குன்றதை நான் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து உங்கள் யாருடைய உரிமையிலையும் யாருடைய தாட்லேயும் யாரையும் குறுக்க போக முடியாது. அவங்களுடைய விருப்பம் அது. அது நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கற்று உணர்ந்து அந்த பாடமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றது தான். அதுதான் என்னுடைய சேலஞ்சு. நான் வந்து இவ்வளவு அறிவுபூர்வமாக அறிவியல் தன்மையாக வளர்ந்ததுக்கப்புறம் அதுதான் வந்து நிறைய லைஃப் சேஞ்ச் ஆகிருக்குது நான் நினைக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டலோ அந்த டாக்டர்ஸோ இந்த மாதிரி ஒரு எல் ஆப்ரேஷன், இந்த மாதிரி ஒரு டி ஆப்ரேஷன், இந்த மாதிரி இதையும் மாற்ற முடியும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அப்படின்றதெல்லாம் அந்த அறிவியல் பூர்வமாக வந்தது தான். அதன் மூலமாக வந்தது ஒன்று. அவ்வளோ குயிக்காக அந்த நாலேஜ் அந்த டாக்டர் சொல்ல, இவங்க தூக்கி நாங்கள் ஓட, அந்த எல்லாருமே ஹெல்ப் பண்ணி நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே, இது வந்து 1988 1988 இவர் பிறந்த வருஷம் 1988. 1990 வரைக்கும் இந்த ரன்னிங். 91 வரைக்கும் ஒரு சண்டை உடனே கோவப்படுறது. ஆனால் கோவம் போட்டாலும் வித்தின் ஒரு மணி நேரத்தில் அதை சால்வ் ஆகி கோவம் இல்லாமல் சரி பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு நாம முடிச்சுட்டு போயிடுவேன். இவங்க உள்ளுக்குள்ளே வச்சுருந்தா என்ன தெரியாது. அது வெடிச்சு ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி இவங்க மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்து தூக்கம் இல்லாத அளவுக்கு ஆகிறது. ரொம்ப கஷ்டம். இவன் உள்ளவே போக, ஏன்னா இவங்க எதையும் ஓப்பனாக பேச வெளியே சொல்ல முடியாமல் ஒரு பயன்றது சொல்கிறதா இல்லை சொன்னால் என்ன ஆகும்னு சொல்கிறதா, இந்த மாதிரி உள்ளவே அடக்கி வச்சு அந்த கஷ்டம் வந்ததில் அப்புறம் அதுவும் சொல்கிறேன். எதுக்கு சொன்னேன்னா, அதுவும் அறிவியல் தன்மையாக இருக்கக்கூடிய டாக்டரை போய் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கும்போது அவர் சொல்லும்போது தூக்கத்துக்கான ஒரு மாத்திரை கொடுத்து அது சரியாகும்போது அதுவும் கிளியர் ஆகிடுச்சு. அப்போது
இந்த இது இது இல்லை, இது தெரியலன்னு வச்சுக்க ஜனங்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு இது ஆயிடுச்சு, அது விதி, அவங்க அப்படித்தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்ட்டு ஒரு எண்ணம், அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதருக்கும் சக்தி அவங்களுக்குள் இருக்குது. அந்த சக்தி தான் வந்து வெளிப்படுது. நீங்கள் வந்து எதையுமே சாதிக்கலாம். சாதிக்கிறத வந்து நீங்கள் சின்ன வயசுலேயும் விதைக்கலாம். அந்த விதைச்சது இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே நீ என்ன சின்னதில் போட்டதோ, ஒவ்வொருத்தரும் அப்படி தான், நானும் அப்படி தான் போட்டேன். அது போட்டது வந்து இன்றைக்கி வந்து ஒரு அளவுக்கு சொல்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வந்திருக்குது. மேடையிலையும் பேசுவேன், மேடையிலையும் பாடுவேன், கவிதையும் எழுதுவேன், எதையும் செய்வேன் அப்படின்ற ஒரு இதை நான் வளர்த்துன்னுக்கிறேன். பப்ளிக் சர்வீஸும் பண்ணுறேன். இது வந்து இதுதான் நான் வந்து இது சேலஞ்சுன்றதை விட இது ஒரு 100% சாதனையாக கூட நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இருந்த பெரிய கனவுன்றது என்ன? அது நிறைவேறுச்சா? கனவுன்னு சொல்ல முடியாது. அந்த வயசில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, தலைவர்கள் வந்து கூட்டங்கள் நடக்கிற இடத்துங்களில் கூட்டின்னு போவாங்க. அங்கே பார்த்தா தலைவர்கள் வந்து பேசுவாங்க, நல்லா பேசக்கூடியதெல்லாம். நாமளும் வந்து இந்த மாதிரி பேசணும். குறிப்பாக சொன்னால் பேசுனதை விட நல்ல பாடகர் ஆகணும், பாட்டு நல்லா பாடணும். ஏன்னா மூணு பாடுறதில் பார்த்து நல்லா பாடுறேன்னு சொல்லுவாங்கன்னு பாடகர் ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஸ்கூலில் லெவலில் 10th படிக்கும்போதே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசான்ற பாடலை பாடி 2வது பரிசு திருக்குறள் புத்தகம் கிடைச்சதெல்லாம் உண்டு. அப்போது சரி, சிறந்த பாடகர் ஆகலான்னு, அது ஒரு சாதனையாக நான் நினைக்கிறத விட இப்போ அதனுடைய தாக்கம் தான் என்னவோ தெரியாது. இப்போது எனக்கு சிறந்த பாடகர்னு நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் வந்து கலை முதுமணின்ற பட்டத்தையும் கொடுத்து 20,000 ரூபா பொற்கிழியும் கொடுத்தாங்க. அப்போது எப்போது 66 வயதுக்கு மேல் உள்ளவர்களை அழைத்து அந்த என்ன சொல்கிறது இது ட்ரையல் வச்சாங்க. அதில் பாடி காமிச்சேன். நான் ஒரு டேப்பு இசைச்சு பாடுற மாதிரி. நான் ஒரு மக்கள் இசை பாடகர் தான். இருந்தாலும் இதற்கு ஒரு முக்கியத்துவம் வந்து இப்போ கொடுத்து அதுவும் நம்மளை தேர்வு செஞ்சு கலை முதுமணின்னு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சின்னதில் போட்ட விதை யாராக இருந்தாலும் சரி, சின்னதில் நீங்கள் யார் என்ன விதை போடுறோமோ அது எந்த வயதில் வேணாலும் அது சாதனையாக மலரும். அது வந்து அந்த சிந்தனைகள் வந்து சில பேர் வந்து தீயதும் விதைக்கிறான், நல்லதும் விதைக்கிறாங்க. ஆனால் நல்லது விதைக்கும் போது நல்ல சாதனைகளாக 4 பேருக்கு உதவியாக இருக்கிறது தான் நடந்திருக்குது. அதுதான் கனவு. பெரிய கனவுன்னா நான் இன்றைக்கி கூட ஒரு எல்லாருக்கும் போய் சர்வீஸ் பண்ணது நல்ல ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசணும்னு ஒன்று நினைக்கிறேன். நான் சப்ஜெக்ட் வைஸாக பேசணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னவோ தெரியல, உள்ள தொழிற்சாலைக்குள்ளே என்னை ஒரு தொழிலாளர் கல்வி ஆசிரியராக ஆக்கி இருக்குது. அது எப்போது கிட்டத்தட்ட ஒரு 54 வயசுக்கு அப்புறம் தொழிலாளர் கல்வி ட்ரைனிங் ஆசிரியராக போய் தொழிலாளர் கல்வி ஆசிரியராக ஆகி என்ன சொல்லுவாங்க, அது ஒர்க்கர் டீச்சர்னு சொல்லுவாங்க. அது ஒர்க்கர் டீச்சர், அது ஆசிரியராகி நானும் ஒரு 2 கிளாஸுக்கு வகுப்பு எடுத்துகிட்டு இப்போவும் தொடர்ந்து கடந்த வருடம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி HF தொழிற்சாலையில் இந்தியாவில் தொழிற்சங்க வரலாறு அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு முன் வருஷம் 2023 எடுத்தேன், 24 எடுத்தேன். இந்த வருடம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காகவும் நான் பயிற்சி பண்ணுறேன், எடுக்கிறேன். எப்படி சொன்னால் எதையுமே அது உள்வாங்கி அது உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துக்குதுன்னு சொன்னால் எல்லாமே சின்னதில் போட்ட ஒரு கனவு தான். அது விதை தான். அந்த கனவு ஒரு சின்ன சாதனையாக நனவாகி கொண்டிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து உங்களோட பாட்டுலேயே ஒரு பெஸ்ட்டான பாட்டு எனக்கு வந்து ஒரு 4 வரி வேணும். எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எல்லாரும் கடவுள் அது இதுன்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அவங்கவுங்க விருப்பம் பண்ணிட்டோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மை பெற்ற தாய் தான் கடவுள்னு நினைப்பேன் நான். ஏன்னா அவர்கள் இல்லைன்னா இந்த உலகத்துக்கு நான் வெளியே வந்திருக்க முடியாது. ரூட் வேறு அவர்கள் இல்லைன்றால் நான் இந்த உலகத்துக்கு நான் வெளியே வந்திருக்க முடியாது. அவங்க இருந்ததுனால நான் வெளியே வந்ததுனால தான் 71 இயர்ஸை முடிச்சுட்டு 72 இயர்ஸில் நான் வந்து ஸ்டெப் வச்சுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது பார்த்தா அப்போது எல்லாருக்குமே ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? இது கவிஞர் பரிணாமன் எழுதிய பாடல். அது நான் எல்லா இடத்துலையும் பாடுறேன். எந்த வருஷத்துல இருந்து இந்த பாடல்? இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 40 வருஷமாக 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல் இது, அவர் எழுதிய பாடல். அதை தான் நான் எல்லா இடத்துலையும் இப்பவும் பாடுவேன். இது எல்லோரும் கேட்பாங்க. இப்பவும் ஃபேஸ்புக்கில் அதெல்லாம் கூட தொடர்ந்து வந்தது போய்கொண்டே இருக்குது அந்த பாட்டு. ஒரு 4 லைன் வண்டி பாடுங்க.
ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு ஒன்று தேடி வந்தே நின்னாலும் தாயாகி தாங்க முடியுமா? தாயாகி தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இளவட்டமானாலும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பான், ஏமாற்றும் பிள்ளைய நம்பி இதயத்தை கொடுத்து வைப்பான். கட்டெரும்பு உன்னை கடிச்சா கத்திக்கிட்டு அவ முழிப்பான், கட்டெரும்பு உன்னை கடிச்சா கத்திக்கிட்டு அவ முழிப்பான். பெத்தவளுக்கு கைமாறுதா புள்ளை என்ன கொடுத்திடுவா, பெத்தவளுக்கு கைமாறுதா புள்ளை என்ன கொடுத்திடுவா. உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. இப்படி தொடர்ந்து போயினே இருக்குது பாட்டு. இன்னும் 4 வரியெல்லாம் இருக்குது. ஆனால் அடுத்தது வந்து எனக்கு ஷார்ட்டாக வேணும். இது மக்களிசை பாடல் தனிப்பாடல் தான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் பாடுறோம். நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட 252 பாடல் நான் பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து எல்லா இடத்துலையும் பாடுறேன். அது பொதுவாக இயக்க பாடல் எல்லாருக்கும் கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் சினிமா பாடல்ன்ற வருகின்ற போது சிம்மக்குரலோன் டிஎம் சௌந்தரராஜன் பாடின பாடல் இதில் வரிகளில் வேணால் அந்த ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறதுன்னு சொல்லுவார். அது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான, எல்லாருக்குமே அந்த ஒளிமயமான எதிர்காலம் இருக்கணுன்றதுக்காக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார், அந்த நாயகன் பாடும் வானில் இருந்தே பூமழை பொழிகின்றான். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றார். வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இந்த சொசைட்டி வந்து உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கு, உங்கள் தகுதிக்கு உங்களை குறைச்சி எடை போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கேயாவது இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்களா? நீங்கள் இருந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, நீங்கள் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் இதுலேயும் சரி, உங்கள் திறமையை கரெக்டாக அதை பார்க்கும்போது அவங்க ஹேண்டில் பண்ணலைன்னு தான் எனக்கு பண்ணலன்னு தான் தோணுது. ஆனால் நான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி பெரிய சாதனை ரொம்ப திறமைக்காரன்லாம் சொல்ல வரல. ஆனால் இப்போ இதுவரை நடந்த இதில் பார்த்தா எல்லா வகையிலுமே ஒரு
சொல்கிறது அச்சீவ் பண்ணுறதுலையும் சரி, திறமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லா ஸ்டெப்அப்லேயும் நான் அதை காட்டியிருக்கிறேன். அது யாருமே மறுக்க முடியாது. அரவணைக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஆள்லாம் எனக்கு பட்ட பேர்லாம் கொடுத்துருக்காங்க சின்ன வயசுங்களில் நம்ம செயல்படும்போது. அப்படி எல்லாருடைய அணுகுமுறை இருக்கும்போது அவ்வளோ இதுவாக போய் அணுகி அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பார்த்த உடனே ஒரு வணக்கம் வச்சு வாங்கன்னு சொல்லி பேசி அவங்கள நம்ம ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது தான். ஆனால் இவங்க அதை சரியாக பயன்படுத்தலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி பயன்படுத்தியிருந்தால் அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, அது இன்னும் அந்த அமைப்பும் வளரும். அந்த அமைப்பின் மூலமாக நானும் வந்து கொஞ்சம் வெளிப்பட்டிருப்பேன். இன்னும் கொஞ்சம் அதை மக்களை சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். தவிர அதை அந்த மாதிரி நினைக்கும்போது, ஆனால் அது தவிர்த்து நான் வசிக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி, மற்ற இடத்துங்களில் எல்லா இடத்துலையும் என்னை வந்து கொஞ்சம் அப்படிலாம் வந்து இன்றைக்கும் மதிக்கக்கூடிய அளவில் தான் சிறப்பாக தான் இருக்குது. அது சந்தோஷம். ஆனால் அது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க குணம் நல்ல குணம். அந்த குணம் நிறைய விஷயம் எங்களுக்கும் வந்திருக்கு. ஆனால் அந்த குணத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாத மக்கள்கிட்ட நம்ம இருந்தோம் அப்படின்னா, அதாவது எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஆமாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஒரு வாட்சை கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்தா ஒரு ரேட் சொல்லுவான். ஒரு 100 ஆண்டுக்கு பழைய ஒரு வாட்ச் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்சை கடையில் கொடுத்தா ஒரு ரேட் சொல்லுவான், மியூசியத்தில் கொடுத்தா ஒரு ரேட் சொல்லுவான்ற கதை சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளோட திறமையை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இதுக்கு தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் பெரிய பெரிய லீடர், நீங்கள் இன்டர்நேஷ்னல் லீடர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்தியாவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய பெரிய லீடருக்கு தானும் வளரணும், அடுத்தவங்களும் வளர்த்து விடணுன்ற எண்ணம் தான் இருக்குது. அவன் தான் லீடர். ஆனால் நம்ம இருக்கிற கூட்டமோ இல்லை நம்ம ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ அந்த லீடருக்கு அந்த எண்ணம் இல்லை, அடுத்தவனை வளர்த்து விடுற எண்ணம் இல்லைன்னா அது எங்கன்னா அந்த சின்ன இடத்துல க்ரோயிங் ஸ்டேஜில் தப்பான இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் நம்ம என்ன நினச்சிடறோம் அப்படின்னா, எல்லாரும் அப்படி தான் நினச்சிடுறோம் சில டைமில். நான் சொல்கிறேன், என்னை பற்றி சொல்கிறேன். ஆனால் நம்ம அதே கரெக்டான இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளை அப்படியே தாங்கி நம்மளை வந்து வளர்த்து விடுறதுக்கான கூட்டம் இருக்குது. ஆனால் நம்மளே தெரியாமல் நம்ம ஒரு தவறான ஒரு கூட்டத்தில் இருந்துடும். நானும் அது 18 வருஷம் ஒரு இடத்துல இருந்து அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வேலையில் சொல்கிறேன், கார்ப்பரேட்டில். ஆனால் அதுவே நம்ம ரைட்டான இடத்துல இருக்கும்போது நம்மளை தாங்கிறதுக்குன்னு நம்மளோட நீங்களாம் என் கூட இருங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா நம்மளோட குணம் தேவை, லீடருக்கு அதுதான் தேவை. நாமளும் வளரணும், அடுத்தவனையும் வளர்த்து விடணும். நான் மட்டும் வளரணுன்றவன் லீடர் கிடையாது. உங்களுக்கு அது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம இருந்த இடம் சரியில்லை. உங்களுக்கும் அது இருந்திருக்கு, எனக்கும் அது. இப்போ என்னால் அதை மாற்றிக்க முடியுது. ஏன்னா நாங்கள் ப்ரைவேட்டில் இருக்கோம். உங்களால் அந்த ஒரு சர்க்கிளை விட்டு உங்களால் வர முடியலன்றது தான் நான் பார்க்குறேன். டைம் மிஷினை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. வாழ்க்கையில் நம்மளால் பின்னாடி ரீவைண்ட் பண்ணி போக முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கும், டைம் மிஷின். சரி. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களால் பின்னாடி போக முடியும் அப்படின்னா நீங்கள் போய் எந்த விஷயத்தை சரி செஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க? எல்லாத்தையுமே ஒரு மேலோட்டமாக நுனிப்புல் மேய்ஞ்ச கதையாக தான் இருக்குது. அதாவது சும்மா அதில் கொஞ்சம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி. ஆமாம், தள்ளி பார்த்து வந்துட்டு அப்படி மறந்து போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி பேக்கில் போயிருந்தா என்னன்னா எல்லாத்தையுமே ஒரு பர்ஃபெக்ஷனாக பார்க்கக்கூடிய, துல்லியமாக பார்த்துருந்தா, துல்லியமாக பார்க்கணுன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது, லேசர் ஃபோக்கஸ்ன்னு சொல்லி அதில் படிப்பில் கவனம் செலுத்தி அதில் ஒரு பெரிய ஏன்னா படிப்பு இப்போ நிறைய ஆற்றல் இருக்குது இல்லையா. இப்போ எதையுமே உள்ள கிரகிக்கும் தன்மைங்குது, சொல்லக்கூடிய தன்மைங்குது. இது அப்போது இருந்ததுன்னா இன்னும் நான் அந்த படிப்பு துறையில் பெரிய ஆளாக இருக்கலாம். அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் நான் செலக்ட் பண்ண விளையாட்டு அது என்னன்றதை வந்து பக்காவாக விளையாட்டு இருந்தால் ஒரு ஹாக்கி மாதிரி, ஒரு கிரிக்கெட் மாதிரி, இல்லை எது இந்திய தேசிய அளவில் பேசப்படுதோ, வலு தூக்குதுன்றத விட பலு தூக்குதல் ஃபேமஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி தடகள போட்டிங்கள்லாம் ஃபேமஸ் ஆகிருக்குது. அந்த மாதிரி விளையாட்டுத்துறையில் துல்லியமாக வந்திருக்கலாம். முறையாக சங்கீதம் கற்று சங்கீதம் பயின்று பாடகர்ன்றது, இப்போ என்ன பாடகர்னால் ஏதோ ஒரு பாடுறோம் அவ்வளோன்னு தவிர எல்லாத்தையும் பாட முடியும் என்ற ஒரு அந்த இது இருக்குது இல்லையா. எல்லாம் அது ப்ரொஃபஷனல் பாடகராக ஆகிருக்கலாம். அந்த மாதிரி அந்த துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு இதை வந்து இன்னும் சின்ன வயசாக இப்போ கிடச்சா செய்யலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் இந்த வயசுலேயும் அதை முயற்சி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதான் இந்த வயசுலேயும்
அதை ஏதோ ஒன்று நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. அதுக்காக தான் நான் மக்களுக்கான தேடலில் மதிவானன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் கூட 2014 நான் பணி ஓய்வு பெற்று வெளியே வரும்போது இதை போட்டு நாங்கள் வெளியே வச்சுருக்கிறோம். இந்த புத்தகம் பண்ணோம். இதில் வந்து எனக்கு கிடைச்ச தரவுகள் நிறைய நிகழ்ச்சி கிடைச்சிருக்குது. அப்புறம் நான் எழுதிய கவிதைகள், மற்றவர்களுடைய இது மருத்துவ குறிப்பு தொடர்ந்து எல்லாம் பண்ணி ஐயா நல்லக்கண் ஐயா அவர்கள் தான் இதை வெளியிட்டார். ஆமாம், இது வந்து மக்களுக்கான தேடல்ன்றது உண்மையிலேயே இது இலசை கணேசன் ஜனசக்தி ஆசிரியர். ஆமாம், அவர் தான் தொகுத்து ரொம்ப சிறப்பாக இதை வெளியே கொண்டாந்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் இதை தொகுத்து பண்ண அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக ஐயா நல்லக்கண் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான்.